ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. விளையாட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஓகேடா, பண்ணிக்கிறேன். பார்க்க போகிறது சிக்கு கூடிய டோன்ட் சேஞ்ச் மை லவ் ஃபைனல் பார்ட். ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி எனக்கு பிடிப்போம் அப்படின்னாக்கா, நம்ம சங்கு அண்ட் ஜிம்னு வந்துட்டு பஸ்ஸில் க்யூட்டாக அழகாக கொஞ்சிக்கிட்டு அவங்களோட லவ் வந்துட்டு அழகாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்டா. இப்போ ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் ஆகுது. கரெக்டாக அந்த பஸ் வந்து ரீச் ஆகிடுது ஹாஸ்டலுக்கு. எல்லாருமே வந்துட்டு இறங்கிடுறாங்க. இப்போ அங்குள்ள பிரின்ஸிபல் அப்புறம் ப்ரொஃபஸர்லாம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கப்பா, 2 டேஸ்க்கு லீவ் தான். ஓகேவா? சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஓகேவா சொல்லிட்டு அதாவது வந்து ஃப்ரைடே நைட் வந்திருப்பாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே லீவு தான், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மண்டே எப்போ போகிற காலேஜ் வந்துருங்க. சரியா சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஜங்கு ரூமுக்கு வராங்க. ஜங்குலாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 1 வீக் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா இல்லையா? இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. 1 வீக் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டாக ஹக் பண்ணி தூங்க போகிறேன் சொல்லிட்டாங்க. 2 டேஸ்க்கு அப்படி சொல்லி ஜங்கு சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா? அப்போ தூங்க போகிறோமா? ஆமாம் தூங்க போகிறேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் தான், நீ என்னையே இவ்வளோ ரேஸாக லவ் பண்ணுற ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு பாருங்க தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சரி ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போ நான் அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படி படுத்துடுறாங்க. படுத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு தான் அப்படியே ஒருத்தர் புதைச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு மூச்சு விட முடியல சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நான் சத்தப்பட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு டக்குன்னு கோந்துட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு இன்னொரு டைம் விராட்ட கூட சொல்ல சரியா, இப்படி பேசாத ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அச்சு ஜங்கா நான் சும்மா தான் சொன்னேன், சும்மா கொண்டு இப்படி சொல்ல சரியா, உனக்கு அப்படியே வரக்கூடாது சரி. ஜங்கு தான் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறாங்க. சோ நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்காக நீ பேனிக் ஆகிறதா சொல்கிறாங்க. என்னாலும் சொல்லாத ஓகேவா? நீ என்கிட்ட கோவப்படுத்திட்டு என்னென்ன பண்ணிக்கோ, இவன் டே கூட போயிட்டு இருந்துக்கோ ஓகேவா? ஆனால் இந்த வருஷம் முன்னாடி சொல்லாத ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ அவ்வளோ பண்ணுறியா இருக்கு உனக்கு தெரியாதா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி நம்மளை சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு போயிட்டு இனிமேல் இப்படி சொல்லாத சரியா சொல்லி ஜங்கு போயிட்டு ஜிம்மில் இப்போ பைட் பண்ணிடுறாங்க. அடிக்கி ஜங்குக்கா சொல்கிறாங்க. இனிமேல் சொல்லுவேன்னு கேட்குறாங்க. சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. வா சொல்லிட்டு ஹக் பண்ணி அழகாக டேப் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் வந்து ஒரு 9 o'clock ஆகுது. வார்டன் வந்து எல்லாரும் தட்டுறாங்க. எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்குப்பா அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னி ஜம்ப் கேட்குறாங்க. எந்திரிச்சிட்டாங்க. எனக்கும் பசிக்க சொல்கிறாங்க. வா போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக அந்த கேன்டீன் தாண்டா வராங்க. இந்த பக்கம் காய் வராது. எல்லாருமே வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. எங்கே என் டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ டேவா? டே வந்து படுத்துருக்காடா, நான் வந்து கூப்பிட்டேன். டே எந்திரி சாப்பிட சொல்லிட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் படுத்துருக்கான். ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கான் சார். தூங்கிட்டு விட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்ன காய் பண்ணியிருக்கா சார்? ஜிமின் தான் வந்துட்டு நான் போய் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். இல்லைடா அவனுக்கு பஸ்ஸாக வந்து போகிறா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு கண்ணீரை சொல்லி ஜிம் போயிடறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஃபுட் வந்து வாங்கிட்டாங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிட வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்டா சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னு சாப்பிட்றேன் நீ சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் போகிறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தா டே அப்படி படுத்துருக்காங்க. படிச்சு கவர் பண்ணி டே என்னாச்சு அப்படி சொல்லி ஜிம் தான் கிட்டே வராங்க. சாப்பிடாம ஏன் படுத்துருக்கா சார்? ஜிம் தான் பிளாங்கெட் ரூம் பண்ணுறாங்க. பிளாங்கெட் ரூம் பண்ணி பார்த்தோம். பார்த்தா டேயோட ஃபேஸ் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்குது. டே என்னாச்சு சொல்லி ஜிம் தான் மேலே கை வைக்கிறாங்க. அவ்வளோ ஃபீவர் கொதிச்சிட்டு இருக்கு. அச்சோ டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. லைட்டாக ஃபீவராக சொல்லிட்டு லைட்டாக கொதிச்சிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்க, நீ சொல்ல மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே வந்துட்டு ஒன்றுடா சொல்கிறாங்க. ஹீரோ சொல்லி ஜிம் தான் டக்குன்னு ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு வார்டன் தான் கூப்பிட்றாங்க. வார்டன் பார்க்குறாங்க. சொல்லுப்பா ஜிம் சொல்கிறாங்கக்கா. ஆமாம் சார் அப்படி சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. என்ன டேக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, டாக்டர் வர சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே சார். அவங்களும் டாக்டர் கால் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் மெதுவாக போடுங்க சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா எந்த பையனுக்கு தான் போட போகிறா சொல்கிறாங்க. இல்லை வரைக்கும் டேக் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. பாருங்கள் ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, கிளைமேட் சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் வந்து தண்ணி மாற்றி குடிச்சிருப்பீங்க, அந்த கோல்ட் அண்ட் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வார்டன் சொல்கிறாங்க. ஆமாம் சார் அவங்க டூர் போயிட்டு தாங்க சார். அவங்க டூர் போயிட்டு தான் சில பேருக்கு அப்படி தான் ஒத்துக்காமல் போயிடும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க, மெடிசன்லாம் கொடுத்துட்டு சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனல் நம்ம ஜிம் தண்டா பார்க்குறாங்க. டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே பாசிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ வார்டன் தான் ஓகே ஜிம் பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே மேம் தேங்க்யூ சார். ஓகே சார் தேங்க்யூ சொல்லிடுறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிடவே இல்லை. அவர் சாப்பிடாம நினச்சி வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க எதுக்காக போன ரிட்டர்ன் வரல சொல்லி ஜங்க் ஒரு மாதிரி கோவம் தான். அப்படி ரிட்டர்ன் வராங்க. வந்து பார்த்தா இந்த பக்கம் டாக்டர்லாம் போயிட்டுருக்காங்க. என்னடா அது டாக்டர் வந்துருக்காங்க எதுக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் வராங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க ரூமுக்கு. ஏன்டா சாப்பிட வரல சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஜிம்மின் தான் அப்படியே டேக் வந்துட்டு அந்த ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விடுறாங்க. ஃபேஸில் குளிக்கக்கூடாது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸில் மெஸ்ஸியாக இருக்குது சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க. நம்ம தொடச்சி விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஜிம்மு காயை பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா மறைக்கிறதா சொல்கிறாங்க. டேக்கு ஃபீவர் இருக்குன்னு பார்க்கவே இல்லையா சொல்கிறாங்க. இதே எனக்கு சத்தியமாக தெரியாதுடா, சும்மா படுத்துறது தான் நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பரவாயில்ல விட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. சும்மா டே சொல்லி ஜிம் தான் டேயோட ஃபேஸில்
அழகாக தொடச்சி விட்டு இது நான் போய்ட்டு கஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டாங்க. இங்கே கிடைக்காது, கேன்டீனில் இருக்காது, நான் போய்ட்டு வெளில வாங்கிட்டு வரேன் சரியா, நீ இங்கே எதாவது காய் பார்த்து கொட்டையவா சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிம் வெளில வராங்க. இப்போ தான் ஜங்குன்னு இருக்காங்க. எங்கே போகிற சொல்லிட்டாங்க. அது வாட்டியா ஜங்கா டேக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க டாக்டர், ஆனால் மெடிசன் கொடுக்குறதுக்கு முன்னாடி கஞ்சி கொடுக்கணும் சரியா, நான் போய்ட்டு வெளில வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. தனியாக போறியா? ஆமாம் சார் நானும் வர சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போயிட்டு அந்த கஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஜிம்மில் ஃபிட் பண்ணுறாங்க. இவன் ஜங்குக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க பார்க்குறாங்க. காய் எண்ணெய் இவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு சாப்பிட்டு சார் எனக்கு கசக்குதா சொல்கிறாங்க. அப்படியே இருக்கும் ஃபீவர் இந்த ஆக்காட்டே சார் ஜிம்மின் தான் அவரே ஃபிட் பண்ணி விடுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க ஜிம்மின் எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ போயிடலாம். ஜிம் அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இந்த மெடிசன் போட சொல்கிறாங்க கசக்கும் அப்படி சொல்லாட்டே நீ தானே சொல்லுவேன் நான் மெடிசன் கசக்குன்னு சொல்லி நீ திட்டு வரல இந்த ஆக்காட்டு சார் ஜிம்மின் இப்போ நம்ம டேக்கு அழகாக போட்டு விட்றாங்க. இப்போ டேவும் சாப்பிடுச்சு அந்த மெடிசன் போட்டுக்கிறாங்க. போட்டு ஜிம் தகுற வாட்டை படுத்துக்கோ சொல்லி ஜிம்மின் ஒரு தைலெலாம் இருக்கும் அதனால் எடுத்து போட்டுக்கிறாங்க. எனக்கு போட்டு வேறு இருக்கா சொல்லிட்டு நிறைய படம் நிறுத்தி அழகாக தேய்ச்சி விட்றாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது கதை தான் இருக்கு நல்லா. இப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வாமா இருக்கும் ஒரு பிளாங்கெட்டு கவர் பண்ணுறாங்க. டே நல்லா படுத்துக்கோ தூங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ போடா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீ எப்படி பார்த்துப்பேன் நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் தான் டேவை டேப் பண்ணுறாங்க. டே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அழகாக தூங்கிட்டாரு. டேப்லெட் போட்டிருக்காரா அந்த தைலெல்லாம் தேய்ச்சி விட்டு நல்லா தூங்கிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜங்கா நீ சாப்பிட்டு அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் எங்கே சாப்பிட்டான் போய் சொல்கிறான் அவன் சாப்பிடவே இல்லை அப்படி சொல்லவும் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வா சொல்கிறாங்க. எனக்கு வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் தான் டேரெக்டாக ஜங்கா கூட்டிகிட்டு போகிறாங்க கேன்டீனுக்கு. இப்போ கரெக்டாக கேன்டீனில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ணா சொல்கிறாங்க என்னப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுட் இருக்கா சொல்கிறாங்க. என்னப்பா லேட்டாக வர ஃபுட்டுலாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க. இல்லை கொஞ்சம் ஃபுட் இருக்குது சொல்கிறாங்க. ஃபுட்டு கொடுங்க சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் எடுத்து கொடுக்குறாங்க. அங்கே பாரு சிக்கன்லாம் இதில் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சார் ஜிம்மின் அந்த ஃபுட் இருக்கிற மட்டும் வாங்கிட்டு வர வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார ஜங்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஜங்கு ஃபீட் பண்ணி வராங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுற சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு சரியா நான் சாப்பிடலையா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சரியா அங்கே பாரு டேவும் சரி நீ ஏன் சரியான கேட்கல தான் ஓகேவா டே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ என்ன பாய் ஃப்ரெண்ட் இந்த ஹாக்காட்ட சார் ஜிம் தான் ஃபீட் பண்ணி விடுறாங்க. இதாத்தே காய் என்ன பார்த்து தான் இருக்காங்க. உண்மையாக ஜிம்மின் மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டையும் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் ஒரு பாய் ஃப்ரெண்டையும் எப்படி பார்த்துக்கணும் தெரியும் 2 பேரும் விட்டுக்கூடாதுல்ல சொல்லிட்டு ஈக்குவலாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க 2 பேரும் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஜிம்மின் ஜங்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு இது ஓகே வச்சா இப்போ போதுமா ஃபுல்லாகிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க என்ன நீ கேர் பண்ணுற அவனே நீ கேர் பண்ணுற உன்னை கேர் பண்ணுறது கேட்குறாங்க. நான் எனக்கு என்ன கேர் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நான் இதுக்கு இருக்கேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்லிட்டு கடைசி பாதி ஃபுட்டாக சாப்பிட்டுப்பாரு. நிறையவே ஃபுட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த பாதி ஃபுட் எடுத்து இப்போ நம்ம ஜிம்முக்கு அவர் ஃபிட் பண்ணுறாரு ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க 2 பேருமே வந்துட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஜங்கான் தப்பா எடுத்துக்காத டேக்கு ஃபீவர் குறையிற வரைக்கும் நான் டே கூட இருக்கவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஓகே சொல்கிறாங்க. நீ போய்ட்டு படிச்சவங்கக்கா ஏன்னா 1 வீக்காக ஜிப்பில் சுற்றிட்டோம் நீ போயிட்டு நல்லா படி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே நீ சார் நான் கேட்பேன் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ ஜிம்மின் போய்ட்டு 2 டேஸ் டே கூட இருந்திருப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஒரு க்யூர் ஆகிற வரைக்கும் அவர் ஃபுல்லாக அது கவனிச்சுக்கிறாங்க. இப்போ மண்டே மார்னிங் டே பார்க்குறாங்க. பாரு ஜிம் எனக்கு ஒன்றும் நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு இதுக்கப்புறம் கவலை இல்லை சரி என்ன போகவா சொல்கிறாங்க. நீ போடா சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிம் தாண்டா ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. காலேஜ் போகலாமா சொல்கிறாங்க. 2 பேர் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இப்போ காலேஜுக்கு வந்துடுறாங்க. அழகாக ட்ரெஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்த்து டே கூட உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காய் கேட்குறாங்க என்னடா நீ கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறாங்க அவன் நான் படிச்சுட்டு இருப்பான் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஓகே சொல்லிட்டு அப்படி அழகாக போயிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் ஜங் கூட இவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜங் கூட படி தான் ஃபஸ்ட்டு வருது. இது ஜங்குடைய 18th பர்த்டே அப்படின்ட்டுருக்காக நம்ம ஜிம் என்ன பண்ணாங்கனாக்கா ஜங்குட்டே சொல்லாமல் ரொம்ப சர்ப்ரைஸாக 18 கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வச்சிருப்பாருக்கா. 18 கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம டே ரூமில் வச்சுறாரு. டே ரூமில் வச்சுட்டு அவர் டேர் கூட ஸ்டே பண்ணியிருப்பார். இப்போ ஜங் பார்க்குறாங்க. அவரோட பர்த்டேல ரொம்ப பர்சன் செலிப்ரேட் பண்ண மாட்டார் அவர். சென்ட் அவர் போட்டு கேஷுவலாக பார்க்குறாங்க. ஜிம் இன்னைக்கு இங்கே வருவோன்னா அங்கே தூங்குவானு தெரியல அடிக்கடி போயிடறான். டே ரூம்க்கே போய் தூங்கிக்கிறான். என்ன பண்ணுறது பையனாச்சுன்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துறாரு. கரெக்டாக இப்போ டைம் ஒரு 11:58 இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் போய் எழுப்பிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. போய்ட்டு ஃபோன் பட்டி மாதிரி ஜங்கான்னு கூப்பிட்றாங்க. ஜங் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. நீ வா உங்களோட காட்டுற சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தூக்கத்துக்கு பர்த்டே மறந்துட்டாரு தூங்கிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் தான் அப்படியே ஜங்கா கூட்டிகிட்டு வந்துட்டு கண்ணை கட்டி கூட்டிட்டு விடுறாங்க. என்னாச்சுமா எங்கே கூட்டிகிட்டு போகிறா சொல்கிறாங்க. நீ வா சார் கூட்டிகிட்டு வந்துட்டு டேவோட ரூம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இது நான் சொல்கிற வரைக்கும் சாப்பிட முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் சொல்கிற வரைக்கும் இரு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம். ஜிமின் போயிட்டு ஒரு கேக்கை வந்து கேண்டல்ஸ்லாம் அழகாக எரியுது. கேண்டல்ஸ்லாம் ஏற்றி அந்த கேக் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜங்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சவுண்ட் பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜிம் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்கா சொல்கிறாங்க. மை டியர் லவ் அப்படி ஜிமின் சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்தது சொல்கிறாங்க. அவனோட பர்த்டே மறந்துடும் நினச்சி அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் விஷஸ் நான் தான் ஓகேவா விஷயம் பண்ணும்போது ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் பாய் ஃப்ரெண்ட் அப்படி ஜிமின் சொல்லலாம். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது உனக்காக நான் வாங்கினது இந்த கட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இதை விஷ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி விஷ் பண்ணுறாங்க. கடவுள் என்னோட ஜிம் எப்போ என் கூடவே இருக்கும். இந்த லவ் எல்லாமே எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் ரொம்ப ஹாப்பி விஷ் பண்ணிவிட்டு
கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காய்க்கு அப்புறம் டேக்கர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, ஹாப்பி பர்த்டே ஜங்குக்காக சொல்கிறாங்க, தேங்க்யூ டே சொல்கிறாங்க. இப்போ காயெல்லாம் விஷ் பண்ணுறாங்க. ஃபைனல் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கிஃப்ட் பார்க்குற டே சொல்கிறாங்க. கிஃப்ட் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்க அந்த இடத்துல 18 கிஃப்ட் அடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து அவரோட 18th பர்த்டே. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, உன்னோட 18th பர்த்டே இல்லையா, அதனால் உனக்கு வந்து அவன் 18th கிஃப்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ இது பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த கூட ஜங்கோட பர்த்டே யாரும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஜங்க் பார்க்குற என்னடா மாதிரிலாம் சொல்கிறாங்க. எடுத்துக்கோ ஜங்க் காசு இது எல்லாமே நம்ம ஜங்குடைய ஸ்டடீஸ்க்கு தேவையானதாண்டா ஓகேவா. அந்த கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு ஜங்குடைய அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க. அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆக போகிறாரு. அதனால் அவர் நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக நிறைய அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ், ஏன்னா அதெல்லாம் ஜங்கால சில புக்ஸ் எல்லாம் வாங்க முடியல. அந்த புக்ஸ் ரொம்ப ஹைலி ரேட்டடாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு லைப்ரரியிலே எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சிருவார். சில புக்ஸ் எல்லாம் தேடி பார்ப்பாரு, ஆனால் கிடைக்காது. அப்போ ஜிம்லாம் பார்த்து தான் இருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் அவரே வந்துட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போனாக்கா ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர வச்சுருவாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அந்த புக்ஸ் எல்லாம் ஜிம் புக்ஸெல்லாம் தேடி சார்ஜ் பண்ணி வாங்கி வச்சிருப்பாரு. டே கூட போய் தான் அந்த கிஃப்ட்டெல்லாம் அவர் பேக் பண்ணியிருப்பாரு. இப்போ 18 கிஃப்ட் இப்படினாங்க 17 கிஃப்ட் வந்து ஒரு ஸ்டடி சம்மந்தப்பட்டது தான். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு அது திங்ஸ்லாம் தேவைப்படுது. ஆனால் அவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால் ஜிம்னு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பண்ணி வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ்க்கான ஒரு கிஃப்ட் ஓகேவா, ஒரு கிரீட்டிங் கார்டு அப்படி அந்த ஒரு கிஃப்ட் 18 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 17மே அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான். அவர் ஸ்டடீஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு பார்த்து பண்ணியிருக்காரு. ஜிம்மின ஜெக்குக்கு ஒரு மாறி இருக்குது, என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க, இது உனக்காக தான் பிடிச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாறி இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கான எதுவுமே எதிர்பார்க்கலன்னு தெரியும், இருந்தாலும் கொடுக்கணும்னு ஆசை ஓகேவா. பிகாஸ் யூஆர் மை லவ் ஒரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க. பாரு உன்னோட ட்ரீம் என்ன ட்ரீம் ஓகேவா. எனக்கு தெரியும் உன் வீட்டோட ஃபஸ்ட்டு பையன், உன்னோட நம்பி உன் வீடு ஃபுல்லாக உன் ஃபேமிலியும் உன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. உன் அப்பா அம்மா கிராண்ட் ஃபோன் தம்பி தங்கச்சி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரீமெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருந்தா நீ என்கிட்ட வர சரியா இல்லை, அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நானே உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் புரியுதா. அவங்களுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கணும் சரியா. என் ஜங்கு வந்து ஒரு நல்ல பையனா, ஒரு நல்ல கிராண்ட் சனா, ஒரு நல்ல பிரதராக இருக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நீ இருக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஜங்கு ஒரு மாதிரி அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, நீ உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு எல்லாமே தெரியல. காய் சொல்லிப்பாடு டீட்டெயிலாக அப்போ ஜிம்முக்கு புரிஞ்சிருக்கும். நான் மட்டும் எதிர்பார்க்கல ஓகேவா. நான் மட்டும் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா, லவ் மட்டும் தான். அதாண்டி வேறு எதுவுமே வேணாம் ஓகேவா. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருந்திருந்தாலும் சரி, நீ எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் சரி, எவ்வளோ டைம் உனக்கு பிஸியாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னை மட்டும் மறந்துடாது சரியா. எனக்கு வந்துட்டு லவ் மட்டும் தான் வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு அந்த வேர்ல்டு எது இருந்தாலும் மறப்போம், ஒன்று மட்டும் மறக்க மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் யூ மேட்லி ஜங்கு சொல்கிறாங்க. என்னால் எது மாதிரி பண்ண முடியல உனக்கு, ஆனால் சொல்கிறாங்க பாரு நான் வந்துட்டு எது கேட்கல ஓகேவா. யுவர் மை லவ், யுவர் மை எவ்ரி திங், எனக்கு ஒரு லவ் மட்டும் தான் வேணும், எனக்கு வேறு எது வேணாம். ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவங்களும் அந்த டைம் போகுது. இப்போது நம்ம ரூம் போகலாமா சொல்கிறாங்க. சரி இப்போ அந்த ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் வேறு எதுவும் பண்ணல, ஏன்னா அதில் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறக்கு ஒரு பையன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒரு 2 months ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் பர்த்டே வருது. ஜிம்மில் பர்த்டேக்கு நம்ம டே தான் அந்த மாதிரி பண்ணுறாரு. நம்ம ஜிம்மில் பர்த்டேக்குமே 18 கிஃப்ட் நம்ம ஜிம்முக்கு டே கொடுத்துருப்பாரு. எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச திங்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. அவர் ஸ்டடிஸ் சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்க மாட்டார். எல்லாமே ஒரு பிடிச்ச திங்ஸ் தான். ஆனால் ஜங்கு வந்து அப்படி எதுவும் கொடுக்கல. ஜங்கு வந்துட்டு நார்மலாக ஒரு கிஃப்ட் தான் பண்ணியிருப்பாரு. ஒரு செயின், ஒரு குட்டி செயின் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுமாதிரி ஜங்கு வந்து பார்ட் டைம் ஒர்க் இப்போ ஒரு 1 week மட்டும் ஒரு பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு இதுவே போதும், வேறு எதுவும் வேணும், இது கூட வாங்காதான் தான் சொல்லியிருப்பாரு. நான் வாங்கியிருப்பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்படி தான் அந்த ஒரே ஒரு கிஃப்ட் தான் நம்ம ஜங்கு கூட கிடச்சிருக்கும் ஜிம்முக்கு பர்த்டே அன்னைக்கு. இப்படி தான் ரொம்ப அழகாக அவங்கள வந்து அவ்வளோ அழகாக போயிருக்கும். இப்போது நம்ம தேர்ட் இயர் முடிச்சிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட் வந்து இல்லைனா ப்ரெசென்ட் நம்ம ஜங்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தா கோர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. போலமா சொல்லிட்டாங்க. இறங்குற ஒரு கார் நின்றுருக்கு. இங்கே கேபி குரூப் சொல்கிறாங்க. கேபி குரூப் போகணுமா சார், இல்லை கேபி பேலஸ் போகணுமா சொல்கிறாங்க. கேபி பேலஸ்னாக்கா அது அவங்க வீடாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே அந்த பேலஸ்க்கு போங்க சொல்கிறாங்க. போய் இந்தாக்கா ஐயோ ஜங்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட வீட்டை பார்த்தா டேவோட வீட்டில் நம்ம ஜமீனாவும் சின்னதாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ டே வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க, டே இல்லை வீட்டில். அந்த ரீசனால் இவங்க 2 பேர் தான் கார்டனில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்க வந்து பெரிய பசங்க அவங்களும் ஸ்கூல் போயிடுறாங்க. அது பாப்பா வந்துட்டு இப்போ தான் 4 years ஆகுது. என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு ஸ்கூலில் போக மாட்டேன், வந்து சும்மா வீட்டில் தான் இருப்பா. அழகாக ப்ளே பண்ணிட்டுருக்கா சின்ன கூட கார்டனில். இப்போ போயிடலாம் அந்த வீட்டுக்கு வந்து கார் ரீச் ஆகுது. செக்யூரிட்டி கார்டு பார்க்குறாங்க. நீங்கள் யார் சார் கேட்குறாங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி காய் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து டேவை பார்க்க வந்திருக்கோம் சொல்லிட்டாங்க. டேவை ஆமாம் நாங்கள் கிம்டா எங்கள் பார்க்க வந்திருக்கோம் சொல்லுவோம். டேங்க்ஸ் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்களே சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லி இப்போ பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் சாரா சொல்லிட்டு கூட ஷாக்கிங்காக இருக்குது. அந்த செக்யூரிட்டி பார்க்குறாங்க. என்ன சார் கேட்குறீங்க சொல்லிட்டாங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம், இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம், இப்போ தான் அவங்க இருக்கிற இடமே தெரிஞ்சு அதனால தான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம செக்யூரிட்டி பார்க்குறவங்க ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இவ்வளோ சார்ட்ட பேசுகிறதுக்கு இல்லை, நான் பேசவே இல்லை, ரொம்ப டேஸாக உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நான் உங்களுக்கு டச்சில் இல்லை, நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் உங்கள் அட்ரஸாக வந்து வந்தோம், எங்கள் ஜிமின் அந்த டேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டேஸ் வந்து ஆஃபீஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல, நீங்கள் வீட்டில் ஜென் சார் எல்லாமே இருப்பாங்க சார், ஓகேவா, நீங்கள் போய் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனாக நம்ம காயும் ஜங்கும் சரி ஓகே நாங்கள் போகிறோம் சொல்ல வராங்க. ஜங்கு ரொம்ப லாங் கோட் போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக மாசான்ட்டு ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களை காரில் பார்க்குறவங்க செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக இவங்க பெரிய பசங்க தான் இருப்பாங்க போல, பெரிய ரொம்ப ரிச்சஸ்டாக பசங்க தான் இருப்பாங்க நினச்சிட்டு அவங்க பார்க்குறாங்க. கறி 2 பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் கார்டனில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க, ஏன் இல்லைம்மா என்னால் ஓட முடியலன்னு ஒன்று மாதிரிலாம் கிடையாது, இங்கே பாரு எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது வயசாகிடுச்சா நீங்கள் தானே சொல்லுவீங்க வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஓடி போயிடும் பிடிங்க சொல்லிட்டு இப்போ அது பாப்பா ஓடிட்டுருக்கு. அப்படி கார்டனில் ஓடிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு பர்சன் மேலே வந்து இடிச்சு நிற்குது. அந்த பர்சன் பார்க்குறாங்க, பாப்பா பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்துக்கோ, அந்த பாப்பா அழகாக வந்து பார்க்குது, நடந்து இடிச்சுக்குது, ஆனால் கீழே விழ அவங்க பிடிச்சிடறாங்க, ஒரு ஹேண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க பாரு பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாப்பா இப்போ தான் ஃபேஸை பார்க்குது. அந்த பாப்பா அந்த பர்சனோட ஃபேஸ் பார்க்குது, அந்த பர்சன் பாப்பாவோட ஃபேஸ் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, புரியவே இல்லை. அவங்களை பார்க்க ரொம்ப அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த பர்சன் பார்க்குறாங்க, பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னக்கா அந்த பாப்பாவோடைய லிப்புக்கு கீழே இருக்க ஒரு மோல் தான், அந்த மோலை தான் அவர் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கிரண்டா அவருக்கு இருக்க மாதிரி அப்படி இருக்கா அவர் பார்க்குறாங்க. வேற நம்ம ஜங்கு தான் பிடிச்சிருப்பாரு மீனாவை. இப்போ நம்ம சின்ன பிள்ளை கூட இருப்பாரு மீனா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம காய் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நிற்கிறாங்க. நம்ம சின்ன வந்துட்டு பார்த்து நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம ஜிம்மோட மொபைல் வந்து பிக்சர் அவர் பார்த்துருப்பாரு, ஜிம்னு சேர்ந்துருக்க ஒரு பிக் இருக்கும், அது கேட்டு போகிறது யாருன்னு சொல்லுமே என்னோட ஹேங்னு சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கிற கூட நம்ம காய் சொல்லியிருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு ஞாபகம் ஜிம்மோட அண்ணன் தான் இவர் சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. பார்க்குறாங்க, நீங்கள் தான் சின்ன ஹேங்க அப்படி கேட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஆமாம் நான் ஜின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஏன் இது வரைக்கும் நம்ம ஜங்கோட பிக்சரை யாருன்னு பார்த்ததில்ல, நம்ம ஜிம்னு யாரையும் காமிக்கல இல்லையா, ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிப்பாரு தவிர ஜங்கோட பிக்சரில் யாரும் வீட்டில் பார்த்ததில்ல. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, ஆனால் ஒரு பார்த்துமே கண்டுபிடிக்க முடியுது. எனக்கா மீனோட ஃபேஸ் வந்துட்டு ஜங்குக்கு மாதிரி இருக்குது, அதை பார்த்துமே கண்டுபிடிச்சிடறாங்க. பார்த்துட்டு பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் காய், உன் பேர் வந்துட்டு ஜான் ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கு பார்த்தும் அப்படி ஒரு மாதிரி கோபம் எல்லாமே கலந்துருக்கு. அவருக்கு என்ன சொல்ல தெரியல. நீங்கள் இருக்குங்க நீங்கள் கேட்குறாங்க, எதுக்கு வந்தம்மா சொல்கிறேன் பச்சா காய் கேட்குறாங்க. ஆமாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஜிம்மில் பார்க்க வந்து சொல்கிறாங்க, ஜிம்மில் டேவை பார்க்க வந்து சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் நமக்கு எடுத்து பாப்பா பார்க்குது, என் அம்மா பார்க்க வந்தீங்களா அப்படி கேட்குது. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு, அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரோட பேச முடியும் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு பாப்பாவோட பேச பார்த்துட்டு. இப்போ காய் கேட்குறாங்க, உன்னோட மம்மாவா சொல்லிட்டாங்க. ஆமாம் என் மம்மா தான் இல்லை ஜிமின்னா என்னோட மம்மா தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது, நான் அவரோட பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். இப்போ சின்ன பார்க்குறாங்க, மீனா அங்கே பாரு அப்புறம் ஸ்டேஞ்சர்கிட்ட பேசக்கூடாது கிட்டவா சொல்கிறாங்க. இப்போ மீனா போய் பார்க்குறது, என்னாச்சு சின்னோ சொல்கிறாங்க, நீ அமைதியாக சொல்லிட்டு. இப்போ சின்ன பார்க்குறாங்க, அப்படியே யாரும் இருந்து போங்க சொல்கிறாங்க. ஏன்னா யாரும் இல்லையா. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, மீனாவையும் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு வந்து கொஞ்சம் கெஸ் ஆகுது, இருந்தாலும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, இங்கே பாரு இவர் தான் ஜிம்னோட அண்ணா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் நான் என் ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஹோம் ஜிம்மில் அப்படி சின்ன கேட்குறாங்க. ஆமாம் என் ஜிம்மில் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க ஹோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறதுக்கு சின்ன நீ எதுக்கு கோபமாக பேசுகிற அங்கிள் கிட்ட அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்கு காய் பார்க்குறாங்க, அங்கிள் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, காய் நம்ம நல்லா பார்க்குறோம் மீனாவை அப்படின்ட்டு ஜங்கோட வருஷம் மாதிரி இருக்குது. அவர் பார்க்குற என்னடா இது ஜங்கோட வருஷம் மாதிரி இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியல. இங்கே பாரு பாப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயை பார்த்து என்ன சொல்லுது. சின்ன பார்க்குறாங்க, அப்படின்னா பேசாதா சொல்லி சின்ன சொல்கிறாங்க. இப்போ என்னதான் அடி சும்மா இருந்துச்சுன்னு வீட்டுக்கார வந்துருக்காங்க பேசணும்னு சொல்லிச்சேன். பாப்பா கிட்ட வந்துட்டு காய் கிட்ட வருது. காய் பார்க்குறாங்க, அப்படி காய்க்கு பாப்பாவுக்கு நிறைய கொஞ்சம் நீர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு கேட்குறாங்க, நீ யார் பாப்பா சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு என்னோட டாடா பேர் வந்து கிம்டேன், என்னோட மம்மா பேர் வந்து பாச்சிமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்டது ஜவுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த பக்கம் காய்க்கு மேலே ஷாக்கு. என்ன பாப்பா சொல்லிட்டு. ஆமாம் என் மம்மா வந்துட்டு காட்டுக்கிட்டு போயிட்டாங்க சரியா, நீங்கள் மம்மா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போது ஜம்முக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுது. இங்கே பாரு என்ன சொன்ன சொல்கிறாங்க, என் மம்மா காட்கிட்ட போயிட்டாங்க சரியா, என் மம்மா இங்கே இல்லை, என் டேடா மட்டும் தான் இருக்காங்க, ஆஃபீஸ் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்க்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. எனக்கா காய்க்கு புரிஞ்சு பொண்ணு ஜம் கூட பொண்ணு சொல்லி பார்த்து பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜம்முக்கு ரெக்கனைஸ் பண்ணுறாங்க, தன்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு பாப்பா நான் ஒரு அம்மாவை பார்க்கணும் சரியா, அவங்க அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கேன், அதோட அம்மா என்னோட லவ் ஓகேவா பார்ச்சிமி ஓகேவா ஜான் ஜங்கு சொன்னால் அவங்க அம்மா ஓடி வந்துடுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது, அம்மா எப்படி வருவாங்க, அம்மா தான் காட்டிட்டு போயிட்டாங்களே அப்படி சொல்லி பேபி சொல்லுது. இப்போ நம்ம காயில் எடுத்துக்கு நாங்கள் பாரு பாப்பா நீ என்ன பாப்பா பேசுகிறேன், நாங்கள் ஜிம்னு பார்க்க தான் வந்திருக்கோம் சரியா, நீ போய் சொல்லு காய் வந்திருக்கேன்னு சொல்லு, காய் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குது, எனக்கு புரியல நீங்கள் 2 பேரும் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்தனால உங்களுக்கு தெரியலையா, அம்மா இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியாதா சொல்லி கேட்குது. இப்போ நம்ம ஜாமுக்கும் காய் பார்க்குறாங்க. அங்கே பாரு மீனா சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறது சொல்லுங்க அங்கிள் சொல்லிட்டு காயை பார்த்து சொல்லுது, நீ எவ்வளோ சொல்லக்கூடாது சரியா, உங்களோட அம்மா இருக்கானே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வைக்கும் என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு
காய் சொல்கிறாங்க. அப்படியா மம்மாவோட ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படி கேட்குது. அதுக்குமே ஒரு வாட்டியாக சொல்லிட்டு இருக்கு. சின்ன பார்க்குறங்க மீனா சொல்கிறாங்க. மீனா திரும்பி பார்க்குறது என்ன சின்னோ சொல்கிறாங்க. நீ பேசாதங்கப்பா நான் பேசுகிறேன் நீ வா சொல்கிறாங்க. இப்போ என் பாப்பா கிட்ட போகணுன்னு போகுது. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் போட்டாங்க பாப்பா தூக்குறாங்க. இப்போ போய் பார்க்குது. சொல்லி பார்த்துட்டு இருக்கு. இங்கே பாரு நீ வந்துட்டு சொல்கிறாங்க. நீ வந்து டேமோட போனால் கேட்குது. இப்போ பேபியும் ஆமாம் நான் வந்துட்டு கிமிட்டாங்க இருக்காங்க. அவங்க வந்து அப்பா டேட்டி அப்படின்னு நம்ம அம்மா பார்ச்சி ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் க்யூட்டான இல்லை. அதில் நான் அது பிறந்தா நான் அப்படி சொல்லி பேபி சொல்லுது. இதுதான் டே அப்படி சொல்லி வச்சிருப்பாரு. நீ வந்துட்டு எப்படி பிறந்தன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம டேச்சும் இப்போ என்ன சொல்லுவோம் டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு புரியலன்னா பாப்பா ஃபேஸ் அப்படியே அவரோட தான் இருக்குது. இவன் வந்துட்டு அவருக்கு புரியல எனக்கு புரியலே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ காய் தான் ஜம்கா நீரை சொல்லிட்டு சின்னட்டு வராங்க. அங்கே பாருங்கள் எங்களுக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கா பாப்பா ஏன் எப்படி சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. இப்போது சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஃபஸ்ட்டு அப்பா இறக்கி விட ஜம்கு வர சொல்கிறாங்க. ஜம்கு பார்க்குறாங்க. நான் இறக்கி விடணும் சொல்கிறாங்க. இப்போ சின்னதாக பாரு நீ இறக்கி விட சொல்கிறாங்க. இறக்கி விட முடியாது ஜம்கு சொல்கிறாங்க. இப்போ போய் பார்க்குது. சின்ன நீ ஏன் அங்கிள்கிட்ட கோவமா பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குது. உனக்கு தெரியாத மாதிரி சும்மா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. யங் சொல்லுங்க நாங்கள் இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இருக்கும் ஜிம்மு பார்க்குறதுக்காக ஜிம்மு கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போவீங்களா எங்கே கூட்டிகிட்டு போவீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஏன்னா ஜம்பு காய் இப்போ வரைக்கும் சொல்கிறது எதுக்கு முடியல ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க நான் ஜிம்முக்காக வந்திருக்கேன். எவ்வளோ கோவமாக இருக்கானே வெறுப்பாக இருக்கேனா இல்லை வேறு என்ன நடந்துச்சா சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு அவருக்கு நினைக்கிற ஒரு டே கொடுத்து ஆரிச்சு எதுவும் ஆயிருக்கும் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு தாட்டு வருது. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்னதுக்கு அப்புறம் மறைக்கூட சொல்லிட்டு உங்கள் வாசல் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ காய் ஜங்கு காய் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகல வேற ஒரு டேரக்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறவங்க புரியல. இப்போ நம்ம என்ன பார்த்தா ஹாப்பியாக இருக்கும் மம்மாட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லிட்டு அதுக்கு தெரியுது. இவங்களுக்கு தெரியல. இப்போ ஜங்கு சின்னதாக வந்துட்டு ஜங்குட்டியும் காய் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய அழகான ஃப்ளவர்ஸ் கார்டன் இருக்கும். அந்த கார்டனுக்குள்ள தான் சுமஞ்சி இருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு சின்னதாக வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு சுமஞ்சிக்கு முடிட்டு விட்டுறாங்க. நிற்க விட்டுச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கோவத்தில் கை விட்டுறாங்க. விட்டுட்டு வந்து தள்ளி நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறோம். என்னன்றவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததும் ஜங்கு அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது அவரோட ஏற்றுக்க முடியல. அவர் பார்க்குறாங்க. இப்போ மீனா பார்க்குது. அங்கே இறக்கி விடுங்க சொல்லுது. இப்போ நம்ம ஜங்குக்கு புரியல. ஜங்கிட்ட சின்ன வீட்டுக்கு ஒரு பேபி இறக்கி விட்டுறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க இது என்னது கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறீங்க இவங்க தெரியவங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அங்கே பாருங்க என்கிட்ட விளையாடாதீங்க ஜிமினி எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. காய்க்கு எதுவும் சொல்கிறது வரல. அப்படியே காய் ஸ்டாச்சு வந்து நிற்கிறாரு பார்த்துட்டு அது பார்க்குறது உண்மை தானே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமினி மினா போகுது. மினா என்ன பண்ணுறாங்களா அது கிட்ட போக சொல்லிக்கிட்டா அம்மா பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை. அதாவது நம்ம டேன்ட்ட சொல்லவே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சொல்லிட்டு உங்களோட லவ் ஸ்டோரிலாம் சொன்னாங்க. ஆனால் இது வந்து சொல்லவே இல்லை பாருங்கள். இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் சரியா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியல நீங்கள் சாமிக்கிட்டே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல மாமா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி தான் ஜிம் பற்றி பேசிட்டு இருக்கு. இப்போ காய் கொண்டு போயிடல. காய் பார்க்குறங்க சின்ன இங்கே பாருங்க என் தயவு செஞ்சு நடந்து சொல்கிறீங்களா எங்களுக்கு அதை பார்க்க முடியல. எங்கள் ஜிமின் எங்கள் இதை குட்டி வாண்டது எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப காயில் நம்ம முடியல. காய்க்க ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் யாருக்கும் வளர்ந்து எனக்கு வந்து விளையாடணும்னு அவசியம் இல்லை சரியா. இந்த விஷயத்தை என்ன விளையாடுவாங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எங்கள் பிள்ளை நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். இவன் இருக்கான் அவனுக்காக வந்திருக்கான் சரி யார் இவனா சொல்கிறாங்க. இவன் இன்னொருத்தவன் இவங்க சேர்ந்து இந்த அப்படி லைஃப்பில் ப்ளே பண்ணாங்க. அவங்க ஹார்ட் ஆகுது காரணம் இவங்க தானே இவன் தானே சொல்கிறேன். ஜம்முக்கு பார்த்துன்னு சொல்கிறாங்க. காய்க்க பொருள் இவன் என்ன பண்ண சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணல சொல்லி இவன் என்ன பண்ணல படிக்கிற வயசில் லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ண கூட தப்பு இல்லை. லவ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் விட்டுட்டு போக போகிற நேரத்தில் இப்படி பண்ணிட்டு அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கும் காய்க்க புரியல. ஜங்கு பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜங்கோட இந்த ஸ்டாச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா சொல்லி இப்போ நம்ம ஜிமினுக்கும் டேக்கும் மேரேஜ் ஆனது. அதுக்கப்புறம் பேபி பிறந்தது. டே ஜிமினை லவ் பண்ணது. ஜிமின் ஜங்கு மட்டும் தான் லவ் பண்ணுறேன் வேறு யாரும் லவ் பண்ணுறது சொன்னது. அதுக்கப்புறம் டேக்கும் ஜிமினுக்கும் ஹாஸ்பிட்டல் போனது. ஆக்சிடென்ட் ஆனது. ஜிமின் இறந்து போனது சொல்லிட்டு இறந்து சொல்ல இப்போ ஜிமின் ஜங்கு தான் வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ நம்ம மீனாவை பார்க்குறேன். மீனாவை பாய்ந்து போயிடுறா. அப்போ காய் பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் இனி ஒரு வார்த்தை ஜிம்மி இல்லை அந்த வேர்டோட போயிட்டான்னு மட்டும் சொன்னீங்கன்னாக்கா நான் ஒரு ஜிம்மி அண்ணன் கொண்டு பார்க்க மாட்டேன் கொண்டு சின்ன சொல்கிறாங்க. ஜின்னை பார்த்து ஜங்கு சொல்கிறாங்க. இதை கொண்டுட்டு எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒன்று தான் கொண்டு போட்டுன்னு நினைக்கிறேன் ஜங்கு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ மினாக்கா புரியல. மினா பார்த்துட்டு இருக்கு. பாருங்க அவன் என் ஒய்ஃப் ஏன் லவ் என்னை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு பர்சன் சரியா. நான் அவளை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். அவன் எனக்கு நம்ம சரியா என்னோடது எங்கேயும் போக மாட்டான் என்ன சொல்லிட்டு ஜங்கு அழகாங்க தேவையில்லாமட்டு போய் பேசிட்டு இருக்காங்க சரியா. என் ஜிம்மில் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் எங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. எங்கன்னா கூட்டிகிட்டு வரணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க.
அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க அங்கே தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறோம், ஜிம் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அப்போ செத்து போயிட்டான் போதுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது காய் பார்க்குறாங்க, போய் சொல்கிறீங்க அவன் செத்துலாம் போக மாட்டான், அவன் எங்கே குட்டி வாண்டா, அவன் எங்கே போயிட போகிறான், அவன் எங்கே தான் இருப்பான் சரி, அவன் எங்கேல்லாமே எங்கேயும் போக மாட்டான், அவன் ஜங்காக வெயிட் பண்ணுவான். அவன் சொன்னானே நான் கூட கேட்டேன் என் குட்டி வாண்டேன்னு வெயிட் பண்ண சொல்லி கேட்டப்போ நான் சொன்னானே நான் வெயிட் பண்ணுவேன் ஜங்காக, இப்போ இல்லை ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னானே சொல்கிறாங்க. காய் இடறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, இப்போவும் வெயிட் பண்ண தான் நினைக்கிறான், அவன் வீரோட தான் வெயிட் பண்ணியிருப்பான் சரியா, அவன் இறந்து போயிட்டு அவன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அப்படின்னா இந்த பொண்ணை சொல்கிறாங்க, அதுவா அது இவர் கண்ணு இவன் பண்ணதான் ஓகேவா, மேரேஜை பண்ணிக்காம காலேஜ் படிச்சிருந்த ஒரு பையன் கிராஜுவேட் டே அன்னைக்கு இப்படி என்ன பண்ணுவாங்களா, அவங்க விட்டுட்டு போகிறப்போ இப்படி என்ன பண்ணுவாங்களா பண்ணி அதில் குழந்தை, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜிம்னா ஹர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இவர் அவர்கிட்ட இப்போ ஜிம்கிட்ட பேசாமல் இருந்தது சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, அவரோட எதுவுமே சொல்லினாங்க பாருங்க, அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன் பெக்கிங்கோ சரியா, தயவு செஞ்சு உங்களுக்கு பெக் பண்ணி கேட்குறேன், என் ஜிம்மில் என்கிட்ட கொடுத்துருங்க ஓகேவா, நான் பண்ணது பெரிய தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் என் வாழ்க்கையில் நான் எனக்கு வந்து ஜிம்மில் சீட் பண்ணதே இல்லை, ஜிம்மில் என் மறக்கணும்னு நினச்சி கூட இல்லை, ஜிம்மில் ஒரு லைஃப் நல்லா வாழக்கூட முடியாது. தயவு செஞ்சு இப்போ உங்கள்ட்ட பெக் பண்ணி கேட்குறேன், ஜிம்மில் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படி ஜங்கு தான் ரொம்ப பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்க ஜின்னு பார்க்குறாங்க, உன்ட்ட கொடுத்துருந்தாக்கா நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ மேபி கொஞ்சம் புரியல ஜிம்மா என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்போ காய் வராங்க, காய்க்கு வந்து புரிஞ்சிச்சு ஜிம் இல்லைன்றது அவருக்கு புரியுது. கிட்ட வராங்க, கிட்ட மீனா பாப்பா சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குது என்னாச்சு அங்கிள் அப்படி சொல்லி கேட்குது. இங்கே பாரு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா அம்மா காட்டுக்கிட்டு போயிட்டாங்க, நான் பிறந்த போவா அம்மா இறந்து போகிறதுக்கு லாஸ்ட் டைம்ல நான் பிறந்தேன், அம்மா அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி டேட்டை சேவ் பண்ணிவிட்டு என்னையும் சேவ் பண்ணிட்டு விட்டு போயிருக்காங்க திரும்ப வேர்ல்டில் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. எனக்கு அவங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசை தான், ஹக் பண்ணணும்னு ஆசை, கிஸ் பண்ணணும் ஆசை தான், ஆனால் அவங்க ரிட்டர்ன் வரவே மாட்டாங்களாம் அப்படி ஸ்டே சொன்னா சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ நம்ம பாப்பா சொல்லுவோம் காய்க்கு ரொம்ப அழகு வருது அப்படின்னா அவன் இந்த வேர்ல்டில் இல்லை, அப்படி தான் நான் மூச்சு வந்து இந்த வேர்ல்டில் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, ஆமாம் அவன் இந்த வேர்ல்டில் இல்லை, அவங்க இறந்து 4 years ஆக சொல்கிறாங்க. இப்போது இவர் பாட்டி சின்ன பார்க்குறாங்க, இப்போ காய் பார்க்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்லணுன்னே சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க எல்லாமே, ஜிம்மின் டேவை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் நான் இவங்க ஜங்கும் இந்த ஜிம்மில் பற்றி தப்பாக பேசினது, அதுக்கப்புறம் அவர் இவரை ஃபோன் பேசாமல் இருந்தது, இவர் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் டேவும் ஜிம்மில் கொஞ்சம் ஜிம் டே வந்து ஜிம்மில் வெறுக்க ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பேசிக்காமல் இருந்தது, இதெல்லாம் தான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, என்ன ஏங்க சொல்கிறீங்க டே ஜிம்மில் லவ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணியிருக்கான், சின்ன வயசில் வந்து லவ் பண்ணியிருக்கான், ஆனால் ஜிம்முக்கு வந்துட்டு டேமில் லவ்வே இல்லை, எப்போவுமே அவன் ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்துருக்கான். கொரியா வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு இவனை பிடிச்சிருக்கு, இந்த பையனை தான் லவ் பண்ணுற சொல்லியிருக்கான், அது டேக்கு பிடிக்கல அப்படின்னு கூட அவன் ஹாப்பினஸ் என் சொல்லி விட்டு கொடுத்துட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் என் அப்பா அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க. என் ஜிம்னிட்ட கெஞ்சிறான், எனக்கு ஏன்னா ஜிம்னி யார்கிட்ட எடுத்து என் அப்பாட்ட எடுத்து பேச மாட்டாங்க பயம், ஆனால் என்கிட்ட கேட்டான், என்கிட்ட அம்மா கிட்ட கேட்டால் மேரேஜை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் யாருமே ஸ்டாப் பண்ணல. அப்போ நினச்சா சரி நம்ம டேவ் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், டேக் தான் தெரியுமே ஜங்க் லவ் பண்ணுற சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் ஆனால் நம்ம வந்துட்டு ஜங்க் ரிட்டன் வருவேன்னா அப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம டேக் கூட ஜங்க கூட போயிடலாம், டேக் வேறு பர்சன் பிடிக்கும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பா, அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், டேக் கூட இருக்க போகிறோம், சேஃபாக தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டா. அப்படி தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு அவர் வழியே இல்லாமல் மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நடந்து நம்ம ஜங்குக்கும் இந்த மாதிரி ஜிம் மேலே சந்தேகப்பட்டது, ஜிம் ரொம்ப ஹார்ட் ஆனது அப்படின்னு கூட ஜங்குக்கு மேலே ஜிம்முக்கு கோவம் வராமல் போனது எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அப்படி ஜங்கு ஜிம்மோட ஃபிக்ஸரை பார்த்துருக்காங்க, சீட் பண்ணுறது என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. நான் ஹார்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசனுக்காக எனக்கு ஹார்ட் வந்து விட்டுட்டு போயிட்டியா ஜங்கு பார்க்குறாங்க. இந்த சயின்டிஸ்ட் இதில் யாருக்காக நீ நினச்சேன், இது எல்லாமே வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு மட்டும் நினச்சியா ஜங்குக்கு பார்க்குறாங்க. உனக்காக தான் நான் பண்ணேன், உனக்காக தான் பண்ணினேன், நீ என்ன நினச்சி என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா ஜங்கு பார்க்குறாங்க. உனக்காக நான் வந்துட்டு எவ்வளோலாம் பண்ண நினச்சேன் தெரியுமா, நான் உன்ட்ட சொன்னே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்முக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓகேவா. இப்போ நம்ம ஜங்குக்கு தாண்டா நம்ம ஜிம்மில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இப்போனாக்கா கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஜங்குக்கு ஜிம்முக்கும். அப்போ ஜங்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பாரு, அவரோட நம்ம ஜிம்மில் வந்து சந்தேகப்பட்டு அது ரொம்ப பேர் தப்பு, நம்ம ஜிம்மின் அவர் எப்படி நம்ம சந்தேகப்பட முடியும். ஏன்னா டே வந்துட்டு ஏன்னா டே எவ்வளோ தான் ஃப்ரெண்டாக எவ்வளோ தான் வந்து க்ளோஸாக இருந்தாலும் கூட ஜிம்மோட மனசில் டேவில் வர முடியல, பாய் ஃப்ரெண்ட் இடம் முடிக்க முடியல சொல்லிட்டு ஒரு ட்ரூத் ஆர் டேரில் வந்து விளையாடிப்பாங்க காலேஜ் டைமில். அப்போ வந்து கேட்டிருப்பாங்க மேபி டே வந்து லவ் பண்ணி தான் லவ் பண்ணி கேட்டுப்பாங்க. அப்போ ஜிம் சொல்லிப்பாங்க இல்லை இப்போ மட்டும் எப்பவும் இல்லை, இவன் ஜங்கா லவ் பண்ண கூட டேவை லவ் பண்ண மாட்டேன், ஏன்னா டேவை இப்போ என் ஃப்ரெண்டு மட்டும்தான், நான் ஃப்ரெண்டை பார்க்கவே மாட்டேன், எனக்கு லவ்னு வந்து ஜங்கு மேலே மட்டும் தான் இருக்குது, இப்போ ஜங்கு மேலே இருக்குது, இப்போ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் ஜங்கு மேலே தான் இருக்கும், அது மாறாது, ஈவன் ஜங்கு இல்லாமல் போனால் கூட அந்த இடத்துல வந்துட்டு வேற ஒரு பர்சன் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ஜங்கு ஜிம் சொல்லியிருப்பாங்க. ஜங்கு அது ரொம்ப ஞாபகம் வந்துருக்கும், ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும், நம்ம பேசிக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அவன் மேலே ஹிக்கிஸ் இருந்தாலும் வேறு என்ன தான் இல்லை, நம்ம வந்து ஜங்கு ஜிம்மோட பாடியை லவ் பண்ணுறோம், ஜிம்மில் தான் லவ் பண்ணுறோம், அவன் நம்மளுக்கு வந்து நம்ம கேட்டது நம்மளுக்கு அவனையும் அவன் கொடுத்தோம், அப்படி நம்ம எப்படி அப்படி
அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கும். மிட் நைட்டில் பண்ணியிருப்பாரு, 12 தான் ஃபோன் வந்திருக்கும். ஜிமின் ஃபோன் பிக் பண்ணியிருப்பாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, என்ன வேணும் ஜங்க் அவனுக்கு சொல்கிறாங்க. பாரு ஐம் சாரி சொல்லி ஜங்க் தான் அப்படி ஃபோன் மனுப்பு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் வந்துட்டு வீடியோ கால் வந்திருப்பாங்க. அது கார்டனில் இதே மாதிரி ஒரு கார்டன் தான் ஜிமின் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ ஏன்னா தூங்குறாங்க, டிஸ்டர்ப் ஆகணும் சொல்லிட்டு ஜிமின் வெளில வந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ சந்தேகப்படல ஜங்கா, நான் டே கூட சொல்லிட்டாங்க உன் ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன் நினச்சியா? இல்லை நான் வந்துட்டு அந்த மாதிரி பையன் நான் வந்து நேடுக்காக டே கூட இருக்குன்னு நினச்சா சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறேன், தயவுசெய்து தப்பாக பேச சொல்கிறாங்க. நீ பேசினா விட நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை தப்பாக பேசாத தங்கம், உனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வரவே வராது. இவன் அன்னை கூட நான் ஆசைப்பட்டு கேட்டேன், நீ கொடுத்தே தவிர நீ அப்படி தோணுன்னு நினச்சி தெரியும். அவனுக்கு கூட வேணான்னு சொன்னேன். நான் அதை ஃபோர்ஸ் பண்ணேன். ஐம் சாரி தங்கம், நீ அப்படி பண்ண மாட்டேன்னு தெரியும். ஐம் சாரி ஓகே. 1 வீக்கால் தூங்க முடியல, என்னால் நிம்மதி போயிடுச்சு. எனக்கு அவனை ஹர்ட் பண்ணிட்டேன். நீ வந்து சொல்லிட்டு காய்கிட்ட ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்னால் முடியல, சத்தியமாக முடியல. உன்ட்ட பேசாமல் எனக்கு இப்போ பேசாமல் இருக்க ஒன்று நினச்சி கூட இருந்துருவேன். அன்றைக்கி கோவமாக இருக்குன்னு தெரியல, அந்த கோவத்தை வந்து தாங்கிக்க முடியல. எனக்கு அந்த கோவம் எனக்கு வந்து எவ்வளோ வெறுப்பாக போயிடும், பயமாக இருக்குது. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வருத்துறாதே, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. இந்த ஜான்ஜங்குக்கு வந்து ஒன்று மேலே ஒரு பாசம் ஓகேவா, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், என்ன பேசுகிற, நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிற சொல்கிறாங்க. அங்கே பாரு, சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, என்ன வேணாலும் சரி, எதுவுமே ஆகலாம் கூட நீ லவ் பண்ணுவது தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எதுவுமே ஆகலாம் அம்மா சொல்கிறாங்க. அப்போது எனக்கு மட்டும் இதான் ஒரு பெரிய விஷயமா என்ன சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் ஓகே, நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும். எனக்கு இப்போவும் சொல்கிறேன், உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை ஓகே, நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ நான் சொல்கிறேன், டேக்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு உங்ககிட்ட எப்போ உள்ள அப்படி எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு டவுட்ன்றதே கிடையாது ஓகே. நீ பியோர் சொல். அன்றைக்கி உங்களுக்கு கிஸ் இருந்தம்மா, சத்தியமாக நான் பார்த்துட்டு பயந்துட்டேன். ஏன்னா எங்கே என்ன என்னோட போயிருமோன்னு எங்கள் லவ் வந்து சேஞ்ச் ஆயிருமோன்னு பயந்துட்டு. சத்தியமாக அதான் உண்மை. அதை தாண்டி எதுவுமே இல்லை. ரொம்ப லவ் பண்ணுற கிரேஸியாக ஏன்னா எப்போ நான் நினைக்கிறேன், நீ எனக்கு கிடைச்சதுலாம் நான் வந்து டிசர்வான பாசனா அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒர்த்ஃபுல்லான ஒரு பாசன் எனக்கு இப்போவும் தோணுது. ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. ரொம்ப அழுதுருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, பாரு நீ என்னோட போக நினச்சா கூட விட்டு அவனை விட்டு போக மாட்டேன் சரியா. ஒரு உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, நான் அதை மட்டும்தான் எவனும் கிளப்பில் நான் சொன்னால் மட்டும்தான் நான் அதை விட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறத தவிர அதுவும் நான் வேற ஒரு பாசம் தள்ளி போக மாட்டேன். என் லைஃப் தனியாக சிங்கிளாகவே நான் வாழ்ந்துருவேன் ஓகேவா. ஏன்னா நான் மனசளவு உங்க கூட வாழ்ந்துட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கலாகவும் ஒரு ஒய்ஃபும் உங்களுக்குலாம் வந்துட்டேன். நான் வந்துட்டு அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்டாகவும் நான் ஒய்ஃபாகவும் தான் நினச்சிருந்தேன் தவிர ஒரு பாய் ஃப்ரெண்டாக நினச்சிருக்கல. என் ஹஸ்பண்ட் கேட்குறான், எனக்கு எதாவது ஒன் டே நான் அவனுக்கு தான் நான் சொந்தமாக போகிறேன் சொல்லிட்டு தான் விட்டு கொடுத்தேன் சரியா. அன்னைக்கு கூட பெருசாக நினைக்கிறேன். இப்போ நான் அதை கில்ட்டே ஃபீல் பண்ணவே. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சின்ன சொல்கிறாங்க. இது என்ன ஃபஸ்ட்டு டச்சஸ், ஃபஸ்ட்டு கிஸ், எவ்ரிதிங் நீ மட்டும்தான் ஓகேவா. அது ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ மட்டும் தான் இருப்பேன். இதை நம்மளாலும் சரி சொல்லி நம்பாட்டி இல்லை அப்படி சொல்லாத, தயவுசெய்து சொல்லாத ஓகே. சாரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இல்லை விஷயம் நீங்கள் பார்த்தாச்சும் மறந்துச்சுட்டு ஓகே இப்படி பேச மாட்டேன். இவன் என்ன ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி பேச மாட்டேன். இவன் நீ ஒரே ரூமில் கூட இருந்துக்கோங்க, முன்னா தூங்கிக்கோங்க, என்னோட பிரச்சனை படிக்கோங்க ஓகே, பிரச்சனையே இல்லை. நான் எனக்கு ப்ராப்ளம் என்ன, எனக்கு ஜிமின் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன் ஜிமின் ஓகேவா பியூர் சொல்லு, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது சரியா. நான் தப்பு தான், மன்னிச்சிடா சொல்கிறாங்க. நேரில் தான் நீ ஸ்லாப் கூட பண்ணிவிடு, நான் வாங்கி பெற ஃபோனில் இருக்கிற என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. அது வாட்ஸ் ஜங்கு ரொம்ப ஆட்டது ப்ளீஸ் அப்படி சொல்ல சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜங்கு, ஐ ஹேட் யூ தெரியுமா. ஏன்னா எனக்கு நீ அப்படி ஒரு காயத்தை கொடுத்துருக்கு, அப்படி ஒரு வருஷம் கேட்குற தெரியுமா. என்னை பார்த்து அப்படி தெரியுதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிக்கூடாது, மன்னிச்சிடும் சாரி சொல்லிச்சாங்க தான். ரொம்ப ஏறது பாரு, நான் வந்துட்டு ஒன்றுமே ஒரு சாதாரண பர்சன். ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று. நீ வந்துட்டு ஒன் டே கூட இருக்கும்போது அப்படி நான் கொஞ்சம் பயந்துட்டு என் இடத்துல யோசிச்சு பாரு. எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு ஜலஸ் தூரமாக இருக்கேன்னா எங்கே சேஞ்ச் ஆயிருன்னு ஒரு பயம் தான் சொல்கிறாங்க. உனக்கு அதெல்லாம் பயமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, இப்போ எப்போவுமே லெவலில் சேஞ்ச் ஆக மாட்டேன் ஓகேவா. இந்த லைஃப்பில் எனக்கு ஹஸ்பண்ட் ஒன்றா அதுலேயும் மட்டும்தான் எனக்கும் சரி. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஒரு மேரேஜ் ஆனால் உன் கூட தான் நடக்கும். அதாவது எனக்கு ஒரு மேரேஜ் நான் விருப்பப்பட்ட ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பேனாக்கா அது நீ தான் இருக்கும். அப்படி எனக்கு குழந்தைங்க பிறந்தா அது உங்க கூட தான் பிறக்கும் சரியா. வேறு எதுவுமே எனக்கு வேறு யாரு கூடயும் வேணாம். நான் அப்படி யோசிக்க மாட்டேன் ஓகேவா. என் மனசில் எனக்கு மைண்டில் எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் இருக்கு. அது உனக்கு எப்படி சொல்லி புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஜிம் நடறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஐம் சாரிடா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, நான் உனக்கு சின்ன கிஃப்ட் கொடுக்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒன் டே எனக்கு இந்த கிஃப்ட் தேவையில்லை, நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கொடுத்தல அதுவே போதும் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவர் வந்து கார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, இல்லை நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட சொல்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஷார்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க வீடியோ காலில். இப்போ ஜங்கு ஷார்ட் பட்டன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அதில் ஜான் ஜிமின் அப்படி சொல்லி நேம் போட்டிருக்கு. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு 1 வீக்கில் ஓகே உனக்கு கொடுத்த பெயின் வந்துட்டு எனக்கு எப்படி ரெஸ்ட் பண்ணுறது தெரியல. நீ எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் ஓகேவா. அதனால தான் எனக்கு என்னோட மனசும் சரி மைண்டும் சரி மட்டும் தான் இருக்குது. உன்னை தவிர வேறு யோசிச்சதே இல்லை ஓகேவா. உண்மையாகவே எனக்கு உன் கூட அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி இன்செக்யூராக ஃபீல் ஆகிடுச்சு தவிர மற்றபடி மேலே டவுட் பண்ணல ஓகேவா. தர்ஷனி தப்பாக எடுத்துக்க, அதாவது கோவத்தில் சில பேர் வாட்ஸ்அப் விடுவாங்கல்ல, அதில் நான் ஒருத்தர் ஓகேவா அப்படி நினச்சிக்கோவா. சத்தியம் மட்டும் பேசக்கூடாது தான், எனக்கு ஒன்றை பார்த்து பேசிக்கக்கூடாது தான். ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியடாமா, அதனால பேசிட்டா லவ் யூ ஓகேவா. இது உனக்கு நீ எனக்கு சொந்தன்றதுக்காக நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. இப்போ நீ என் கூடவே இருக்க மாதிரி எனக்கு கூட இருக்க
ஒர்க் தெரியுமா அந்த நேம் பார்க்குறப்பெல்லாம் சொல்லிட்டாங்க எவ்ரிடே ஏன்னா என்னை பார்க்குறப்ப எனக்கு இது என் கூடவே இருக்குது அப்படின்னு மாதிரி ஆசையாக இருக்குது பாரு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணியிருக்கா சொல்லிட்டாங்க. நீ எனக்கு தான் சொந்தம் இருக்கா அதான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்க. ஜான் ஜிம் நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ ஏன் சொல்லிட்டாங்க அந்த கிளப் பண்ணுற வைக்கா யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு சயின்டிஸ்டாக நான் கூட இந்த உலகமே எனக்கு வந்து பாராட்டலாம் என்னை தூக்கி வந்துட்டு கொண்டாடலாம். ஆனால் என்னோட ஃபேமிலி கூட தூக்கி கொண்டாடலாம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை ஜங்க் நீ மட்டும் தான் லவ் பண்ணுற வைக்கா அந்த ஜங்கோட மனசு நீ மட்டும் தான் இருப்பேன் வேறு யாரும் ஈவன் ஃபேமிலி கூட என் ஃபேமிலி கூட டிபெண்ட் பண்ணியிருக்காங்க என்னை வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு வச்சு என் மேலே எதிர்பார்ப்பு வச்சு தான் எனக்குலாம் பண்ணாங்க. ஆனால் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த ஒரு பர்சன் நீ மட்டும் வந்து வேர்ல்டே எனக்கு ப்ரீஷியஸ்னா நீ மட்டும் தான் ஓகேவா உனக்காக நான் இதனால் பண்ணுவேன் இதெல்லாம் இப்போ எனக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை தாண்டி நிறைய பண்ணுவேன் ஓகேவா உனக்கு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக நான் இருப்பேன் ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃப் நீ வந்து ஒரு எப்படினாக்கா ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த வேர்ல்டே நீ ஏன் நினைக்கிற நம்ம தான் இந்த வேர்ல்டு லக்கியான ஒரு பர்சன் நினைக்கிறாலும் கூட பார்த்துப்பேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ண ஓகேவா இன்னைக்கு சொல்லியிருக்கலையா என்னோட டியூட்டிஸ்லாம் முடிக்க மட்டும் வரக்கூடாது சொல்லிட்டு ஓகேவா இல்லை இப்போ கூட பறந்து வந்துடும் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னன்னாக்கா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் டியூட்டி இதெல்லாம் முடிக்கணும் ஓகேவா அப்பா அம்மாவோட கடமைகள் அவங்க என்னை வந்துட்டு நிறையா நம்பி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சில சரி பண்ணிவிட்டு என்னோட கடமைகளை முடிச்சுட்டா மட்டும் வரும் நீ தானே சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கொண்டு வர சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் என்னுடைய எல்லா டியூட்டிஸும் முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு ஓகேவா உன்னை வந்துட்டு அப்படி தூக்கிட்டு வந்துருப்பாரு நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னை தூக்கிட்டு வந்துட்டு உனக்கு ஒரு எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ எனக்காக எதுவும் பேலன்ஸ் ரெடி பண்ண வேணாம் ஓகேவா ஒரு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 10க்கு 10 ரூம் கூட போதும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னென்னு இருக்காமா ஒரு 10க்கு 10 ரூம் ஓகேவா ஒரு குட்டி வந்துட்டு கிச்சன் அப்புறம் ஒரு குட்டியோட ஹால் அப்புறம் ஒரு பாத்ரூம் அது போதும் ஒரு குட்டி பால்கனி அதில் நீ நான் மட்டும் அப்போ ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜங்க் ஒரு மாதிரி வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ தான் குக் பண்ணி தரணும் ஓகேவா எனக்கு குக்கிங் பண்ண வராது நல்லா குக் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா குக் பண்ணணும் ஓகேவா குக் பண்ணி தரணும் அப்புறம் எனக்கு ஃபீட் பண்ணி விடணும் என்னால் பார்த்துக்கணும் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க அவ்வளோதானா வேறு எதுவும் வேண்டாமா வேறு எதுவும் வேண்டாம். அப்புறம் 24/7 நீ செலவில் என்ன இருக்கமாக ஹக் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கமாக ஹக் பண்ணிக்கணும் நிறைய கிஸ் பண்ணணும் நிறைய கொஞ்சணும் அப்புறம் நிறைய சண்டை போடணும் அப்புறம் நிறைய வெளில கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் சமாதானமும் பண்ணணும் சொல்லி ஜிம்மில் நிறைய சொல்கிறாங்க. அவர் ட்ரீம்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறேங்க வேறு என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. வேறு என்னக்கா ஒரு அழகான ஒரு குட்டி பொண்ணோ ஒரு பையனோ அப்படி சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று தான் நான் ஜங்க் கேட்குறாங்க நான் ஒன்றே ஒன்றா அது தாண்டி எதுவும் வேணாம் சரியாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க மேரேஜ் அது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணும் ஓகேவா ஏன்னா சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஃபேமிலி தான் எதுவும் கேட்க மாட்டேன் சரியா நான் எப்படி இருந்தாலும் சரி உன்னை நான் ரொம்ப அழகாக என்னோட கையில் வந்து எனக்கு கையில் வச்சு தாங்கண்டா ஓகேவா மேரேஜ் பண்ணிட்டு ஒன்ன அளவுக்கு நான் வந்துட்டு வேறு யாருமே இந்த உலகத்தில் நான் நேசிக்கலான்ட்டு நீ புரிஞ்சுப்போ ஓகேவா உன் மட்டும் தான் லவ் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி புரிஞ்சுப்பேன். அப்படி ஜங்கு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீ புரிஞ்சுப்போ ஓகேவா உன்னை தாண்டி வேறு யாரும் லவ் பண்ண சொல்லிட்டு நீ புரிஞ்சுப்பேன் ஏன் நானும் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் யாருமே லவ் ஜங்கு காசு வச்சாங்க. இப்போது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க அங்கே பாரு எனக்கு இது மட்டும் போது வேறு எதுவும் வேணாம் ஓகேவா நம்மளுக்கு ஹார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த 1 வீக்கில் தூங்க முடியல நான் தூங்கி 1 வீக் ஆகுது தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்போட கிளம்பு ரெடிஷாக ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு நீ ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காத ஓகேவா உன்னோட ஒய்ஃப் இங்கே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா ஓகேவா இங்கே தான் இருப்பேன் நீயே வந்து போட சொல்ல கூட போக மாட்டேன் சரியா நீ வர வரைக்கும் நீ வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும் தான் பிடிக்கும்னு என்ன சொல்கிறது என்னோட உயிர் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்மளோட உயிர் தான் என்னோட உயிர் தான் நீயே வந்துட்டு என்னோட அப்பா அம்மாட்ட பேசிட்டு இங்கே வந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் சரியா நீ எங்கே போக மாட்டேன் இங்கே தான் இருக்கேன் நீ இந்த பிளேஸில் வந்துட்டு நான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். ஆமாம் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் இருக்கிற பிளேஸ் ஒன்று தெரிஞ்சிடும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏன் ஏதாவது தீவுக்குள்ளே இருக்கியா ஜங்க் கேட்குறாங்க மேபி தீவுக்குள்ளே இருந்தால் கூட சொல்லிட்டாங்க அங்கே கூட வந்து தூக்கிட்டு வருவா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே நீ வந்துட்டு என் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு கையில் தூக்கிட்டு போகணும் சரியா சொல்லிட்டாங்க. யாரோ பர்மிஷன் கொடுத்தா பாரு இல்லைனாக்கா தூக்கிட்டு போய்ட்டு சரியா சொல்லிட்டாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை தூக்கிட்டு வருவேன் ஆனால் என்னோட பர்மிஷன் சரி யாரோட பர்மிஷன் தூக்கிட்டு வருவேன் பாரு சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண தெரியுமா 1 வீக்கில் சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா உனக்கு அப்படி ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு நீ மட்டும் தானே எனக்கு ஹஸ்பண்ட் வேறு யாரும் அப்படி இல்லைடா யாரும் பார்க்க மாட்டேன்னா நீ மட்டும் தான் எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது தப்பு தான் ஓகேவா தப்பு தான் மன்னிச்சிரு நான் ஒரு இடியட் தான் ஓகேவா நான் என்னதான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் ஆனாலும் நான் வந்துட்டு எப்போ உனக்கு ஒரு இடியட்டாக தான் இருப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. பாசிட்டிவாக நான் ஒரு இடியட்டான ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகேவா என்னோட பாசிட்டிவ் ஹஸ்பண்ட் தான் ஆனால் என்னை வந்துட்டு டவுட்டாக பார்க்க சொல்கிறாங்க சத்தியம் பார்க்க மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க போச்சாங்க தான் அவனோட ஃபோனை கொஞ்சம் சொல்கிறாங்க ஃபோனாக சொல்கிறாங்க அவன் லிப்ஸ் கிட்ட வய சொல்கிறாங்க ஜம்க்கா வேணா சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் ஃபோன் எடுத்து லிப்ஸ் கிட்ட வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃபோனில் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதுங்க ஃபீலே ஆகிடுச்சு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கு நிறுத்த சொல்கிறாங்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீ பக்கத்தில் இருந்துச்சு என்னோட மொத்த லெவல் உண்ட சாரி கேட்பா சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கேட்பா சொல்கிறாங்க உண்மையாக கேட்பேன்டா உண்மையாக பக்கத்தில் இருந்துச்சு நான் லவ்லி வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு சாரி வந்து எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பா சொல்லிட்டு இவனும் இல்லை உனக்கும் நீட்டாக கூட பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீட்டவனா அப்ளை பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண உனக்காக பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி இதுக்கப்புறம் அழ வைக்க சத்தியமாக அழ வைக்க மாட்டேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க.
ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அப்புறம் நான் மட்டும் சொல்ல சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறேன், அங்கே வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. மொபைல் ஆமாம், அங்கே யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்னு சொல்கிறாங்க, அது ரேடியேஷன் வந்து பாதிக்குமாம்மா. ஆனால் அந்த சயின்டிஸ்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது வந்துட்டு, அங்கே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பேச முடியாது சொல்கிறாங்க. சிம் பார்க்குறாங்க. நானும் உங்களை கோமா தான் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு நினச்சா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்கிட்ட பேசினா கண்டிப்பாக டிஸ்டாக் ஆகும். இப்போ பாரு நேம் டேட்டு பண்ணி வச்சிருக்கானு, வேறு என்னடா பண்ண போறியோ சொல்கிறாங்க. இப்படி நீ பேசிக்கிட்டே இருப்பா, அப்புறம் சண்டை போடுவா, அப்புறம் சமாதானம் பண்ணுவேன், அப்புறம் பைத்தியக்கார மாதிரி நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அதுக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு நல்லா கேட்டுக்கோ மிஸ்டர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாங்க. நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் என்கிட்ட பேசாதுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் வேணாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் உண்மையாக சொல்கிறேன், நீ சயின்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் நீ என்கிட்ட பேச வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ணாத, ஃபோன் பண்ணாத, நீ டவுட்டாக ஆகக்கூடாது, நானும் ஹார்ட் ஆகக்கூடாது, என்னோட மனதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்ட சொல்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது ஓகேவா, நீ ஏன் விட்டு போக முடியாது, நானும் விட்டு போக மாட்டேன் ஓகே. இந்த ஜங்குக்கு ஜிமினிக்கு தான் ஓகே, ஜிமின் ஜங்குக்கு மட்டும் தானே ஞாபகம் வச்சுக்கும். நீ சயின்டிஸ்ட் ஆகிட்டு வர ஓகேவா, இங்கே வந்துட்டு என்னை தூக்கிட்டு போகிற ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாரோட பர்மிஷனையும் மேரேஜ் மட்டும் தூக்கிட்டு போகிற அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அதை பண்ணுவோம், ஆனால் ஃபோனில் சொல்கிறாங்க. ஃபோனில் பேச மாட்டேன் ஓகேவா, ஏன்னா எனக்கு சம் ப்ராப்ளம் இருக்குது, அவன்கிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. என்னென்னு இருக்காமா, சம் ப்ராப்ளம் இருக்குது, அவன்கிட்ட சொல்ல முடியாது ஓகேவா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டாமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவங்க புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வரும்போது சொல்கிறாங்க உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது சொல்கிறாங்க. கிஃப்ட் என்ன கிஃப்ட் சொல்கிறாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஏண்டா நீ தான் பெரிய கிஃப்ட், உன்னோட என்ன கிஃப்ட் இருக்கும் சொல்கிறாங்க. அது கிஃப்ட் இருக்கு ஓகே, உனக்கு புரியும் கண்டிப்பாக, ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ, ஜிமின் உனக்கு மட்டும் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் லெவன்ற உனக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் புரியுதா சொல்கிறாங்க. அது எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஃபோன் அந்த ஹார்ட்கிட்ட வயசு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஃபோன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு நான் டேட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஃபோன் பண்ணி அங்கே கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அகைன் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அகைன் கொடுத்துருப்பாங்க. சரி போதும் ஓகே, எதாவது பார்த்துட்டு மாதிரி நான் வந்துட்டு நீ எப்போ சயின்டிஸ்ட் ஆகுது அப்போ தான் வரும் அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் தேவை எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஓகே நான் கொடுத்து ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான் ஓகேவா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என் ஜிமின் எனக்கு தான் சொல்லிட்டு ஓகேவா, யார் சொல்ல நம்ப மாட்டேன், இவன் கடவுள் வந்துட்டு என் ஜிமின் பற்றி தப்பாக பேசினா நம்ப மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பற்றி எனக்கு தெரியும் ஓகேவா, தெரியாமல் தப்பிட்டேன் மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. சரி இந்த ஒரு தடவை நானும் மன்னிக்கிறேன் என்ன புருஷன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற அகைன் சொல்கிறாங்க. சொல்லுவாங்க அகைன் சொல்ல ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. பாரு நீ தான் புருஷன் ஓகேவா, நான் தான் பொண்டாட்டி, தாண்டி வேறு யாரும் மாற்ற முடியாது ஓகேவா, இந்த ஜிமின் பிறந்தது உனக்காக தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படி டைட்டாக ஹக் பண்ணுமே சொல்லிட்டாங்க. ஃபோனில் ஹக் பண்ண முடியாது ஓகேவா, இந்த டெக்னாலஜி அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் வேணா அப்படி டெக்னாலஜி கண்டுபிடிக்கவா சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படின்னா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் லாஸ்ட் கால் ஓகேவா, நீ வந்து சீக்கிரமாக வரணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் சீக்கிரமாக கண்டிப்பாக வருவேன்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ வர வரைக்கும் சரியா சொல்லிட்டாங்க. நீ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன், உங்க கூட வந்துருவோம் ஹேண்டை பிடிச்சி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக என்னடா ஹேண்டை பிடிக்கிறது ஒன்று தூக்கிட்டே வருவேன்டா ஜங்கு சொல்லிட்டாங்க. ஜிம்னும் ஹாப்பியாக இருக்கு. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ லாஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜங்கா நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, அது எப்போவும் மாறா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் ஓகே, நானும் மட்டும் தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, எனக்காக வெயிட் பண்ணுறேன் என் ஒய்ஃபி சார் ஜங்கு சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் ஹாப்பி சார். ஜிமினும் சொல்லியிருப்பாங்க லவ் யூ லார் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். இப்போ ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. சொன்ன இடமா அது அந்த கிஃப்ட்டு மீனாவா சார் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அந்த மிஸ் பார்த்து கேட்குறாங்க. எனக்காக ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி ஏன்னா ஜிமின் அந்த டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத. அது ப்ரெக்னெண்ட்டாக அந்த 1 வீக் இருக்கு அப்போ இருக்கும் நம்ம டேக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது. அந்த வீக்கில் நம்ம ஜங்கு கூட பேசியிருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாது, இதை ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு நீ எதை மென்ஷன் பண்ணிடலாம் சொன்னேன், எனக்கு புரியல இடமா, உனக்கு இந்த மாதிரி அவருக்கு என்ன ரீசன், டீ உன்னை லவ் பண்ணனா உன்ட்டு இப்போ பேசினா சார் ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவனை ஒரே ஒரு டைம் ஹார்ட் பண்ணிட்டேன், அதுவும் இந்த மாதிரி சொல்லிட்டானா எனக்கு புரியல சொல்லிட்டாங்க. நீ வெயிட் பண்ணதானே சொன்னேன், இப்போ எங்கே போயிட்டா ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் இருக்க முடியாது, ப்ளீஸ் வந்துரு ப்ளீஸ் ஜங்கு தான், எனக்கு சயின்டிஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ஸ் எதுவுமே வேணாம் ஓகே, நீ மட்டும் நீ சொன்ன மாதிரி ஒரு குட்டி வீடு அப்புறம் நான் மட்டும் ப்ளீஸ் ஜிமின்னு சொல்லி ஜங்கு ரொம்ப நேரம் பண்ணி இப்போ காய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ மீனா இப்போ பார்க்கறதுக்கு மாதிரி இருக்குது. அங்கிள் சொல்லிக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்ன கொஞ்சம் கூட யோசிக்காம மீனா சொல்லி கூப்பிட்றாங்க. மீனா பார்க்குது. அங்கே ஜின்னும் சொல்லிட்டாங்க. அவரோட அங்கிள் டாடா சொல்கிறாங்க. ஜின்னும் என்ன பேசுகிற, என் டாடா டேட்டி தான், இது வந்து என் டாடா இல்லை சொல்லிட்டாங்க. பாரு உங்களோட மம்மா ரொம்ப லவ் பண்ணுற பாசம் யாரும் அந்த தான் சொல்கிறாங்க. யார் டேட்டிவா சொல்கிறாங்க. நோ ஓகேவா, உங்கள் மம்மா ரொம்ப லவ் பண்ணது இந்த பாசம் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாப்பாவுக்கு புரியல. அவங்க ஜின்னு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அவன் டேட்டியாவும் உங்களோட அம்மா லவ் பண்ணா, அவன் ஃப்ரெண்டு ஓகேவா, அவன் வந்து ஃப்ரெண்டுனா அது வேறு மாதிரி ஓகேவா. இப்போ இருக்காங்களா நம்ம நம்ஜி அப்புறம் ஹோப்பியெல்லாம் இருக்காங்களா அதுக்கு ஆமாம் அவங்கள மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்டு ஓகேவா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட
டேவும் ஜிமினும் ஓகேவா, இவங்க இருக்காங்களா உன் அம்மா, உன்னை அதிகமாக லவ் பண்ண யார் தெரியுமா, இவங்கள தான். இவங்களுக்கும் உன் அம்மாவுக்கும் லெவலில் தான் நீ வந்து பிறந்து வந்த சரியா சொல்கிறாங்க. அப்போது அந்த பண்ணி சொல்கிறாங்க, அந்த பண்ணி இந்த பண்ணி தான் ஓகேவா, மோச்சிக்கும் பேருக்கும் நடுவில் அந்த பண்ணி இந்த பண்ணி தான் ஓகேவா, இந்த பண்ணியை தான் அந்த மோச்சிக்கு ரொம்ப பிடிச்சிச்சாமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேபிக்கு ஸ்டோரி தெரியும், இதை மட்டும் சொல்லியிருப்பாரு. அவர் லைஃப்பில் வரப்பட்ட கஷ்டத்தை ஸ்டோரியாக சொல்லியிருப்பாரு. எப்படின்னாக்கா மோச்சி பண்ணி பேர்னு வச்சு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம பேபி பார்க்குது அப்படின்னா மோச்சிக்கே சொல்கிறாங்க, மோச்சிக்கு பண்ணி தான் பிடிக்கும் ஓகே, பண்ணி தான் ரொம்ப லவ் பண்ணிச்சு, அதுக்கு சிம்மையும் பேரையும் பிடிக்கும். ஆனால் என்னன்னாக்கா பியராது ஃப்ரெண்டாக பார்த்துச்சாமா. ஆனால் இந்த பண்ணியிருக்குல்ல பண்ணி தான் அதுக்கு எல்லாம் இந்த வன்னியை தான் அதுக்கு எல்லாமே பிடிக்குமா சரியா சொல்கிற ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா சொல்கிறாங்க. ஸ்டோரியில் வந்த மாதிரி நம்ம வன்னியை தான் மோச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. பியர் அது எப்போவுமே அது லவ் பண்ணும், அது வந்து ஃப்ரெண்டாக மட்டும் தான் லவ் பண்ணும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜமீனாக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க தான் ஓகேவா, உன்னோட அம்மாவோட லாஸ்ட் விஷயம் நீ இவங்க கூட இருக்குன்ட்டு தான் ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க நீ இவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லுவோம். மீனாக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ டேட்டே சொல்கிறாங்க, நீ டேட்டே கூட தான் அம்மா ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. டேட்டேக்கு தான் உன்னை வச்சுக்கிட்டான் பக்கத்துலேயே சரியா, அவனை வளர்த்துருக்கானு சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னோட அம்மாவோட ஆசை வந்துட்டு உன்னுடைய அப்பா இருக்காரு இவர்கிட்ட கொடுக்கணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு இந்த பக்கம் மினாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க, லேட்டாக வந்துட்டேன்னா ஜங்கு ஜிம்னி பார்த்துருக்காங்க. என்னை விட்டு இங்கே போக மட்டும் சொல்லுவேம்மா. ஜங்கு தான் ரொம்ப அழகாங்க, என்னை விட்டு போகணும் இவ்வளோ சீக்கிரம் போகணும்னு நினச்சி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்காக பண்ண இது இந்த டேக்காக பண்ணியா சொல்கிறாங்க. டேக்காக உன்னுடைய வீடு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா ஜங்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை சீட் பண்ணிட்டல, என்னை ஏமாத்திட்டல, நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு தெரியாது சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. இந்த வருஷம் இத்தனை வருஷம் இதில் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நான் கடந்து வந்தேன்னு தெரியுமா, இந்த பாதையை கடந்து வரதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, உன்னோட ஃபோட்டோஸ் உன்னோட மெமரிஸ் அது மட்டுமே நினச்சி இவ்வளோ டேஸ் அதை எப்படி நினச்சி வாழ்ந்தேன்னு தெரியுமா. இப்போ நான் ஒரு பிள்ளைகள் யாருக்கும் தெரியும், ஜான் ஜங்கு கிரேட் சயின்டிஸ்ட் யாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சயின்டிஸ்டோட மனசில் யார் இருக்கா, அந்த சயின்டிஸ்ட்க்கு யாரை பிடிக்கும், அந்த சயின்டிஸ்ட் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எதுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்களோட ட்ரீமுக்குள்ள யார் இருக்கா சொல்லிட்டு அது யாருக்குமே தெரியாத மாதிரி போயிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம மீனா பார்க்குறது, மீனாக்கு ஜங்குக்கு அழகாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறது. அங்கிள் சொல்லிக்கிட்டே வருது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, பாடா அங்கிள்னு கூப்பிடாத, என்ன அங்கிள் கூப்பிட்டு அவங்க டாடான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜிமினி இல்லாமல் போயிட்டாங்களா. இப்போ நம்ம பாப்பாவும் அங்கிள்னு கூப்பிடாத மாதிரி இருக்கூட. இப்போ நம்ம பாப்பாவும் புரிஞ்சுக்கிறது போய்கிட்டே போகுது, டேடா அப்படி கூப்பிடுது. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஹெட்டில் ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணீர் அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு. அது பார்க்குற மீனாக்கு ஒரு மாதிரி அச்சோ நீங்கள் அழக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ அந்த குட்டி கையை வச்சுட்டு அழகாப்பட்டு உடச்சி விடுது. இப்போ ஜங்க் தான் பேபி ஹக் பண்ணி பயங்கரமாக அழகாரு. அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இப்போ அம்மா எங்கடா எனக்கு வேணும், அவங்க எல்லாம் இருக்க மாட்டேன்டா ப்ளீஸ்டா அவங்க என்ன கூட்டிகிட்டு வந்துட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜமீனாக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன சின்ன பாப்பா அதுக்கிட்ட போய் ஜங்கு சொல்லவும் அம்மா காட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அம்மா கிட்ட நான் டெய்லி பேசுவேன், அம்மாவுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ்லாம் வைப்பேன், அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உன் அம்மா தான் பிடிக்கும், ப்ளீஸ் உன் அம்மா என்கிட்ட வர சொல்லிடுறியா, எனக்கு புரியுது என்னோட கிஃப்ட்டு சொல்லிட்டு நம்ம அம்மா எனக்காக ஒரு அழகாக கிஃப்ட்டு கொடுத்துருக்கான். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் எனக்கு அம்மா வேணுமே, அம்மா எல்லாருக்கும் எனக்கு பைத்தியமாக பிடிச்சிருமே சொல்கிறாங்க. இப்போ கேட்குற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேப்லாம் பேசி நம்ம அம்மா பார்த்ததில்ல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இல்லை அது அம்மா சொல்கிறாங்க, பாடா ப்ளீஸ்மா எனக்கு உங்கள் அம்மா வேணும், உங்கள் அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அழுறாங்க. எனக்கு என் ஜிமின் வேணும், என் மூச்சு எனக்கு வேணும், என் ஜிமின் வேணும் சொல்லி ஜங்கு ரொம்ப அழுறாங்க. மீனாக்கு ரொம்ப இருக்குது. அங்கிள் அழாதீங்க சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, பாடா சொல்கிறாங்க. இப்போது பேபி தான் வந்துட்டு டேடா அப்படி கூப்பிடுது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, டேடாங்க பாருங்கள் எனக்கு உங்கள் டேடான்னு கூப்பிட அவ்வளோ வரல, என்னால் சொல்லிட்டு நீங்கள் அழாதீங்க சரியா, என்ன பாருங்க அழுக்கூடாது சொல்லிட்டு இப்போ பேபி தான் பேச பண்ணிட்டு இருக்கு. அம்மா சொல்லியிருப்பாங்க யாருமே அழுக்கூட சொல்லுவாங்களாம்மா, சரி யாரையும் அழுவிட மாட்டாங்க, நம்ம எல்லாரும் ஹாப்பியாக வச்சுப்பாங்களாம்மா, ஈவன் மற்றவங்க அவங்கள ஹர்ட் பண்ணால் கூட அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க லவ் பண்ணுவாங்க ட்ரூவா அப்படி சொல்லி டேட்டே சொன்னிச்சு. அப்படி சொல்லிட்டு நம்ம அப்பா சொல்கிறது ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் டேட்டே சொல்லிச்சு, என்னோட அம்மா எப்போ யாரும் அழுக மாட்டாங்க தெரியுமா, நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் அழுத பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் அழாதீங்க, எனக்கு அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்குமாம்மா, எனக்கு மூச்சுக்கு பண்ணி பிடிக்குமா, அப்போ பண்ணி அழுதா மூச்சுக்கு கஷ்டமாக இருக்கும், மூச்சு பார்த்துட்ருக்கோம் சரியா, நீங்கள் அழக்கூடாது சொல்லிட்டு இப்போ பேபி தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஏன்னா பாப்பா பார்க்குறதுக்கு ஜங்க் மாதிரி பேச ஜிமின் பண்ணி இருக்கு.
அது பேசுறது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவள் நம்மள இருக்க மாட்டேனே சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க பாரு, ஏன்னா அவருக்கு கோவம் தான் இருக்குது. எனக்கு உண்மையில கோவம் தான் இருந்துச்சு. ஓகேவா, ரொம்ப மேலே சரி, அந்த டைம் மேலே சரி, 2 பேருக்கு மேலே ரொம்ப கோவம் தான். ஏன்னா ஒரு பக்கம் நீ வந்து லவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஹர்ட் பண்ணியிருக்க. ஆனால் என் தம்பி ஒன்று அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணியிருக்கான். அவன்ட்டு அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. இவன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உனக்காக இப்படி நினச்சிருக்கான். நான் கூட அவன்கிட்ட பேசினேன், மனசு மாற்றிக்கோ, ஒட்டே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்லி சொன்னேன். அப்போ அவன் சொன்னது ஒன்று தான், எனக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க, கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காங்க, கூடவே இருக்காங்க, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால நான் மனசு மாற்றிக்க முடியாது. நான் லவ் பண்ணுறேன் ஜம்காவை தான், ஜம்காவை தான் லவ் பண்ணுறேன். அவன் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, நார்மலான பாஸ் ஆனாலும் சரி, நான் வந்து லவ் பண்ணுவேன். அவன் தனியாக லவ் பண்ண மாட்டேன், டேவை லவ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான். என்றைக்குமே லவ் பண்ணுறேன் ஜம்கா விட்டு மாறவே மாறாது. இது கிரேஸியாக வந்து நீங்கள் கிரேஸ்ன்னு நினச்சாலும் சரி, இல்லை வந்துட்டு மேடம் நினச்சாலும் சரி, என்னாலும் நினச்சிக்கோங்க. ஓகேவா, எனக்கு என் ஜம்க் கூட தான் ஹஸ்பண்ட். ஓகேவா, நான் அவங்க கூட தான் வாழ்ந்துருக்கேன். அவங்க கூட தான் எனக்கு ஒரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு வந்துட்டு அவங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுச்சா சின்ன சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அவளால் அதை ஏற்றுக்க முடியல. ஏங்க இப்போ டே சொல்கிறாங்க கரெக்டாக. இப்போ டேவோட கார் வீட்டுக்கு வந்தோமே நம்ம மினாவை தான் தேடுறாரு. ஏன்னா ஒரு மினாவோட ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். மினாட்ட ஃபோனில் இருக்குது, ஃபோன் பண்ணியிருப்பார். ஃபோன் எடுக்க போய் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துருப்பாரு. வீட்டுக்கு வந்து பக்கம் கிராண்ட்மா இருக்காங்க. கிராண்ட்மா எங்கே மினா சொல்லி கேட்குறாங்க. அதுப்பா சின்ன உங்கள் மினா தான் விளையாடிட்டு தாங்க ஆடலாம் சொல்கிறாங்க. ஆட முடியா, நான் இப்போ அந்த விட நான் வந்தேன் காரணம் சொல்கிறாங்க. தெரியப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் மினான்னு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக தேடிட்டே வந்துருக்காங்க, காணும். ஒரு கடத்துக்கு விளையாட மாட்டே பார்க்குறாங்க. ஒரு வேளை ஜிம்னு பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துருக்காங்க. அங்கே பார்த்தா மீனா தான். அச்சு உங்க பாருங்க, நீங்கள் அழக்கூடாது டாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இப்போ இந்த வாட்ஸ்அப் கேட்டதும் டேக்கு ஷாக் எடுத்துட்டே பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கு இன்டர் பண்ணியிருக்காங்க. ஜங்கு கூட பேச மீனா போயிட்டு வைப் பண்ணி விட்டு பேசலாம். அச்சு அழக்கூடாதுங்க பாருங்க டாடா, அழாதீங்க டாடா சொல்லிட்டு இப்போ டாடனே சொல்லுது. அங்கிள் மறந்து டாடன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ சின்ன பார்த்துட்டே இருக்காங்க. சின்னோட விஷயம்னாக்கா நம்ம ஜிம்மோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது தான். அவருக்கு வந்து டே கூட பேபி இருக்குன்றது அது ஆசை கிடையாது. ஏன்னாக்கா அவங்க எப்படி பார்த்தாலும் ஹார்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஏன்னா அவரோட ஜிம்மோட லாஸ்ட் விஷயம் வந்து பேபி வந்து ஜம்ப் கிட்ட இருக்குன்றது தான். அதனால தான் இப்போ நம்ம ஜின்னு பார்த்துருக்கா. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. மீனா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மீனா திரும்பி பார்க்குறா. டே அப்படி கூப்பிடுது. அது மோஸ்ட்லி டாடான்னு கூப்பிட்டதே கிடையாது. யாராவது கேட்டால் தான் டாடா அப்படின்னு சொல்லுமே தவிர மற்றபடி அது டேட்டே தான் கூப்பிட்டுருக்கோம். இப்போ நம்ம போய் பார்த்து டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இப்போ டேக்கிட்ட வராங்க. இங்கே என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மினா ஹேண்ட் பிடிக்கான்னு வராங்க. இப்போ ஜங்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. டேவோட ஹேண்டை அப்படியே மினாவை டக்குன்னு அவர் எடுத்து அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டேவை அவர் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. டேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ காயை பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. நீ இப்படி பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணா சொல்லிட்டு நீங்கள் எப்படி இங்கே அப்படி கேட்குறாங்க. ஓ நாங்கள் எப்படிங்க வந்து கேட்குறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே ஆமாம் சொல்கிறாங்க. பாரு ஜங்க் டே நல்லா கேட்டுக்கோ. ஏன்னா ஜிமின் வந்துட்டு என்னைக்கு நீ வந்து சயின்டிஸ்ட்டாக ஆகிட்டு உன்னோட டியூட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறியோ அன்றைக்கி வந்து தெரியவா உன்னோட எல்லா டியூட்டிஸும் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ்னு ஒரு அட்டாக் வரலையே அப்போ தான் என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருந்தான். ஓகேவா, அதுக்காக ஜம் கொஞ்சம் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான். இப்போ கரெக்டாக அவன் வர வேண்டிய நேரம் வந்துச்சு. அவனும் வந்திருக்கா. ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஷாக் மட்டும் தான் இருந்துச்சு. ஷாக்கு அது தாண்டி பெயின் தான் இருக்குது சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஏன்டா இது உனக்கு எங்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லை சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ டேப்பா அதாவது அமைதியாக இருக்காங்க. இப்போ ரொம்ப ஜங்க் பார்க்குறாங்க. மீனா சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா அவருக்கு என்ன இப்போ தெரிஞ்சிச்சு ஜிமின் தானே கூட இல்லைன்னு சொல்லி புரிஞ்சிச்சு. அவருக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் எதுவும் பேச முடியல. டாடா கூட வரையா அப்படி கேட்குறாங்க. இப்போ போய் பார்க்குது. அப்போ டேட்டியா சொல்லி கேட்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாருமா இவங்க தான் அவன் டாடா. ஓகேவா, இவங்க கூட இருந்தாலும் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி சொல்லுவோம். இப்போ டே பார்க்குறீங்க யார் சொன்னது அப்படி கேட்குறாங்க. ஏன் உனக்கே தெரியாதா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்க லவ் பண்ணதான் பேச அவங்க விரும்பலை. இப்போ டேவை ஜின்னு பார்க்குறாங்க. பாரு டேயாங்க சொல்கிறாங்க. ஜின்னை பார்த்துட்டே தான் ஹேங் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்முட லாஸ்ட் விஷயம் தான் எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா, அவனுக்கு பேபி வந்துட்டு ஜங்குட்ட கொடுக்கணும் தான். ஓகே, இவன் ஜங்குக்கே பேபி வேணும்னு சொல்லியிருந்தா கூட அவன் தனியாக வச்சு வளர்த்து பண்ண தவிர உங்ககிட்ட கொடுத்துக்க மாட்டான். ஓகேவா, அதனால ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நீ ஹர்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஸ்டே பார்க்குறாங்க. நான் ஹர்ட் பண்ண மட்டும் உங்க கணக்கு தெரியல, நான் லவ் பண்ண உங்க கணக்கு தெரியவில்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் என் ஜிம்மில் லவ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஸ்டே பார்க்குறாங்க. ஓன் ஜிம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜிம்லாம் சொல்கிறாங்க. எப்போ தான் உன் ஜிம்லானா அவன் ஏன் ஜிம் சின்ன வயசு என் ஜிம்மில் இருப்பான். நான் அவன் ஹாப்பினஸ்க்காக கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்கிறான்னு சொல்லி அங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்த இடத்துல சொல்கிறாங்க. அங்கே பாருட்டு அங்கே என்ன வேணும் நினச்சிக்கோ. ஓகேவா, நீ என்ன கூடவே இருந்திருக்கலாம், சின்ன வயசுல கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு லவ்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருமே அப்படிலாம் டக்குன்னு வராது. புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு உனக்கு புரியாமல் இருக்குது. ஃபீலிங்ஸ்ன்றது ஒருத்தவங்க ஒரு பர்சன் மேலே வந்துட்டு தானாக வரணும். ஓகே, நம்மளும் உருவாக்கக்கூடாது. நீ எப்படி உனக்கு ஜட்ஜ்மெண்ட் மேலே ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏன் மேலே தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒத்துக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுக்கப்புறம் கூட ஜட்ஜ்மெண்ட்க்கு என் மேலே லவ் ஃபீலிங்ஸ் வரதுக்கு 3 months ஆனிச்சு. அப்படி தான் வந்து ஃபுல் லவ் ஃபீலிங்ஸ் வந்து அவன் வந்து ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட லவ் சொன்னான். ஓகேவா, என் லவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப
ஹாப்பியாக இருக்க சொல்லுவான் தெரியுமா. அவன் வந்துட்டு சொல்லுவான் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காண்டி வந்து இப்போ இதுதான் நம்ம ஃப்ரீடம் ஒர்க் தாண்டி அவன் வந்துட்டு சொன்னேன் என்கிட்ட, நான் ஃப்ரீடம் ஒர்க்காக தான் கிடைச்சவங்க இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ உன் கூட பேருக்கு மட்டுமே தோணுது, எனக்கு எங்கே போய் சுற்றணும் அப்படிலாம் ஆசையே இல்லை, இந்த கொரியாவை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த வேர்ல்டே இப்போ நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா. ஓகேவா, அவன் என்ன தாண்டா லவ் பண்ணதையும் உனக்கு புரியல சொல்கிறாங்க. அப்புறம் நீ பண்ணதில் வேணும் தானே பண்ண டே சொல்லிட்டு போதா ஜம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஆமாம் நான் வேணும் பண்ண போதுமா சொல்கிறாங்க. ஏன்ட்டு அவங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்னென்னா அவளை அந்த லவ் பண்ண சொல்கிறாங்க. டே ஜம் பார்க்குறாங்க. ஆனால் அவளை லவ் பண்ணி என்ன பண்ணுறது. ஓகே ஒரு நாள் தான் எனக்கு ஒரு நிமிஷம் சண்டை வந்துச்சு, ஒரு ஃபைட் கூட வந்துச்சு. ஆனால் அப்படி இருந்து என் ஜிம்மி நானும் பிரிஞ்சில்லை. ஓகேவா, அப்படி நான் ஜிம்மில் விட்டுற மாட்டேன். எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். இவன் என் ஜிம்மில் இந்த வேர்ல்டு விட்டு போயிருக்கா. அதுக்கு ரீசன் நீ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு கில்ட்டியாக இருக்கேன். எனக்கு எப்படி பார்த்தா ஜிம்மில் வந்து டேவை சர்வ் பண்ணி உயிரை விட்டாங்க. அது பார்க்குறாங்க, ஒன்றை சர்வ் பண்ண தான் பண்ணியிருக்கா. சேம் எனக்கு தெரியும், இதே இடத்துல நான் இருந்தேனாலும் என் ஜிம்மில் என்னை சர்வ் பண்ணிருப்பா. சரியா, அவனுக்கு இல்லை. அவன் வந்துட்டு என்கிட்ட சொன்னான். நான் ஜிம்மில் ஒரு டைம் ரொம்ப கோவமாக கேட்டேன், உனக்கு யார் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஒன் டைம் வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற, காய் ஊருக்கு போயிருந்தான். அப்போ வந்து சரியாக படுத்துக்க சொல்லிட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். நான் சொன்னேன் நீ போகக்கூடாது சொல்லிட்டு. அப்போ சொன்னால் என் டே தான் நேரத்தில் பார்க்க முடிச்சவங்க நான் சொன்னேன். அப்போ கூட கேட்டேன், எங்கள் 2 பேரும் யாரை சூஸ் பண்ண கேட்டால். அப்போ சொன்னால் 2 கண்களுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். லைஃப்லாம் வந்து டேவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் எப்போ கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு அதான் சொன்னேன். அப்போ தான் நான் கொஞ்சம் சமாதானமான. அப்போ கூட நினச்சிக்கிட்டேன், நானே என்ன நிறைய ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவான தெரியுமா, ரொம்ப இன்செக்யூராக இருந்துச்சு. ஆனால் அவங்க போய்ட்டு அவ்வளோ பேர் பாசிட்டிவாங்க, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு அங்கே ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஒரு டவுட் இருந்துச்சு, இவ்வளோ ஜிம்மில் லவ் பண்ணுச்சு அப்படி சொல்லி கூட ஒரு பயம் இருக்கும். ஆனால் என் ஜிம்மில் லவ் பண்ணுறதுல நான் கன்ஃபார்மாக இருந்தேன். அதனால தான் நான் அமைதியை விட்டு வச்சேன் தெரியுமா. ஆனால் நீ வந்துட்டு என் ஜிம்மில் வந்துட்டு சொல்லிட்டு எவ்வளோ காயப்படுத்திருக்கல சொல்லிட்டாங்க. இப்போ சரி சொல்லி பாரியா, டேக்கோ ஜிம்முக்கும் ஃபைட் அந்த மிஸ்ஸில் சொல்லி வந்து சொல்லிட்டு என் குழந்தைய ஜிம்மில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தப்பாக பேசுறதுல சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி பார்க்குறது குறுக்குன்னு எனக்கு நல்லா மெச்சூரிட்டி நல்லா புரியும். பார்த்துட்டு என் ஜிம்மில் நானும் ஒன்றா இருந்தோம். அது பேபி அன்எக்ஸ்பெக்டாக வந்துச்சு, தப்பு ஏன் மேலே தான் இல்லைன்னு சொல்லு. அதுக்காக அவளை தப்பாக பேசுவியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கா. அதான் சொல்கிறாங்க, சொல்லு நீ ஃபஸ்ட்டு லவ் பண்ணவன்ட்டு சொல்லியிருக்கலாம். அவள்டா நான் லவ் பண்ணுற ஜிம்மில் அவனு சொல்லியிருக்கலாம். அவன்கிட்ட லவ் அவனுக்கு ஒரு லவ் வந்தால் லவ் இருக்கட்டேன்னு சொல்லியிருப்பா. லவ் இல்லைக்கா லவ் இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆனால் நீ எப்படி எடுத்துக்கிட்ட, மேரேஜ் பண்ணிட்டு உங்க கூட வாழ்ந்தோன்னு நினச்சிட்டியா அப்படி சொல்கிறாங்க. நீ என் ஜிம்மில் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. இப்போ உன் இடத்த நான் என் இடத்துலேயே நினச்சிக்க சத்தியமாக என் ஜிம்மில் நம்ம கூட என் கூட வாழ்ந்துருக்க மாட்டா. சரியா, என் ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டேன். உன் இடத்துல இருந்தால் நான் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவன் பாவம், அவன் வந்து மனசு வந்து பியூராக இருக்கா. அவன் வந்து உண்மையில காமிச்சது அந்த லவ் அதுவே பியூரானது. அப்படி ஒரு லவ்வே அந்த லவ்வுக்கு அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னாடி லவ்ல ஒரு விஷயமும் இல்லைடா சொல்கிறாங்க. அது ஏன்ட்டு உனக்கு புரியாமல் போச்சு. என் ஜிம்மில் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, இவ்வளோ வருஷம் விட்டுருக்க, என்கிட்ட பிரிக்கணும் தான் இவ்வளோ பண்ணேன். எனக்கு தெரியும், அப்போவே எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா என் ஜிம்முக்கு எதுவும் தெரிஞ்சுப்பா நடக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கேயோ டவுட் இருந்துச்சு. அப்போ கூட வந்துட்டு உன்னை பற்றி சந்தேகம் இல்லை. ஏன்னா என் ஜிம்மை பற்றி அவ்வளோ சொன்னான், அவ்வளோ பியூராக சொல்லுவான். அப்புறம் அந்த இடத்துல வந்து நானும் சரி இல்லை நம்மளோட தாட் தான் அப்படி இருக்குது, தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே டேஸ்ட் ஜம்க்கு ரொம்ப அழகாங்க. நீ என்னால் காயப்படுத்திருக்கலாம், என்னால் கோவப்படுத்திருக்கலாம்னா என் ஜிம்மில் எதுக்கு காயப்படுத்தினா சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஆசையமாக எதுக்கு பேசினா அவனை போயிட்டு குழந்தை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜம்க்கு ரொம்ப அழகாங்க. அந்த குழந்தைய நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். நீ எதுக்கிட்டே எதுக்கு ஹர்ட் பண்ண. ஒன்றும் டென்ஷன் என் பேபி கூட்ட பயந்துட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்க போது நிறுத்து, உன்னாலே லைஃபை ஸ்பாயில் ஆனிச்சு தெரியுமா. நீ வந்தனால தாண்டா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எப்படி பேச தப்பா நினச்சிக்காத. இவன் உன்னோட ஃபேமிலியில் ஜிம்மில் என்ன சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஜிம்மில் தெரிஞ்ச வரைக்கும் ஜிம்மில் 3 இயர்ஸாக என் கூட நம்ம கூட இருந்திருக்கான். ஓகேவா, அதில் அதிகமாக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். நான் அவன் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், நான் இப்போ இல்லை எப்போவுமே நான் எழுதிருக்கேன். நான் சொல்லுவேன், உன்னால் கேட்டுக்கோ. ஜிம்மில் வந்துட்டு ஜங்கு படிக்கல ஜங்கு ஜிம் லைஃப்பில் வந்தாலும் சரி வரட்டும் சரி அவன் லவ் பண்ணிக்க மாட்டான். ஓகேவா, ஒன்று அவன் தாட்டில் பார்க்கவே இல்லை. உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அவன் லவ்வுக்கும் வித்தியாசமே தெரியலட்டே, அதான் உண்மை. ஓகேவா, நான் வந்துட்டு உண்மை வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான். ஓகேவா, உனக்கு அவன் எல்லாமே பண்ணியிருக்கான். ஜங்கு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் உனக்கு ஈக்குவலாகவும் பண்ணியிருக்கான். ஆனால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் பண்ணேன். ஓகே, அவன் லவ் பண்ணவே இல்லை. அது உனக்கு தான் புரியல. ஓகேவா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப ட்ரூவான பர்சன், ரொம்ப பெஸ்ட் பர்சன், ரொம்ப ட்ரூவாக லவ் கொடுத்துருக்க, கேர் கொடுத்துருக்க. ஒன்னாளுக்கு வேறு யாரும் ஜிம் வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியாது தெரியும். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்கா. ஆனால் நீ எல்லாமே வந்துட்டு நீ ஃப்ரெண்டாக பண்ணிருக்கிறது அவன் அக்செப்ட் பண்ணா. தெரியா, நீ வந்து லவ் பண்ணுற சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. நீ லவ் பண்ணுறதுலாம் கொடுக்குறது தெரிஞ்சுதான் கண்டிப்பாக ஜிம் அக்செப்ட் பண்ண மாட்டான். இதை புரிஞ்சுக்கோ, இதான் ரியாலிட்டி அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் மனசில் எப்பவும் அவனை பற்றி அவன் தப்பான தாட்டு வச்சுக்கவே இல்லை. இதை நானே அப்படி ஓப்பனாக கேட்டுக்க. சரி, அவனே எனக்கு கான்செப்ட் பண்ணியிருக்கான். அது போய் இல்லாமல் ட்ரூவாக சொல்லியிருக்கான் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு பற்றி தெரியல. ஜின்னுக்கு கூட ஒரு மாதிரி கேட்குறான். காய் 3 இயர்ஸ் ஜிம்மில் கூட பழகிருக்காரு. அவருக்கே ஜிம்மில் பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு ஏன் புரியல, நம்ம ஏன் டேவும் ஜிம்மில் சேர்ந்து வாழ சொன்னோம்னு சொல்லிட்டு நீ ரிங்க போட்டு அவங்க கூட வாழ்ந்து நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நீ வந்துட்டு ரிங்க போட்டில் அவர் என்ன பண்ணினாலும் சரி அவங்க கூட வாழ மாட்டான். அவங்க மனசாரம் வந்துட்டு ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அவன் மனசு வந்து ஜங்குக்கு மட்டும் தான். ஓகேவா, ஜங்கு மட்டும் தான் கிரேஸாக லவ் பண்ணா அப்படி சொல்லிட்டு
நம்ம காய் சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜங் பார்க்குறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் டே, இது வரைக்கும் என் பொண்ணை பார்த்துக்கிட்டது சொல்கிறாங்க. என் பொண்ணை அப்பயே கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது மினா பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது, மினாவுக்கு டே விட்டு போக மனசு இல்லை. மினா பார்க்குது டடா டேட்டே சொல்கிறாங்க. டேட்டே இங்கே தான் இருக்க போகிறா சரியா, டேட்டேக்கு ஃபேமிலி இருக்குது, அவனுக்காக ஒரு லைஃப் இருக்குது சரியா. ஆனால் எனக்கு நீ மட்டும் தான் ஓகேவா. ஏன்னாக்கா இப்போ நான் வேர்ல்டு விட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவன் அம்மா இருக்க நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் சரியா நான் வாழணும் உனக்காக மட்டுமே ஓகே. உன்னை நான் பத்திரம் பார்த்துக்கணும். என் ஜிம்மில் கூட நடக்க முடியாது போயிடுச்சு சரியா. ஆனால் அவன் பிளேஸ்ல வேற ஒரு பர்சன் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது லைஃப் லாங். எனக்கு அவன் லவ் இருக்குது ஓகே, அவன் மெமரிஸ் இருக்குது. இவரோட ஸ்டெப் நான் அவனோட மெமரிஸோட மட்டுமே வாழ்ந்துடும், அதே மாதிரி வாழ்ந்துருவேன். மிச்சம் இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துருவேன். ஆனால் எனக்கு நீ இருக்க இல்லையா, உன்னை நான் அதெல்லாம் பார்த்துக்கணும். என் ஜிம்முக்கு பண்ணாது எல்லாம் உனக்கு நான் பண்ண ஓகே. உனக்கு ஒரு பொண்ணா என்னோட பொண்ணா நான் உனக்கு எல்லாம் பண்ணணும். என்னோட ஒய்ஃப் தான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னோட குழந்தைய தொலைச்சிட்டேன், என் குழந்தையோட இறந்துட்டேன் ஓகே. நான் உனக்கு எல்லாம் பண்ண நினைக்கிறேன் ப்ளீஸ்டா சொல்லிட்டேன்பா. ஜிமின் தான் ஜவுன் தான் கெஞ்சிராங்க டமினா கிட்ட எங்கிட்ட வந்துட்டியா. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஏஞ்சல் இறந்துட்டேன், இனி ஒரு ஏஞ்சல் இறக்க முடியாது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இது வரைக்கும் சின்ன சொன்ன பார்த்ததில்ல தான், எதுவும் பண்ணதில்லை, சத்தியம் இருக்குன்னு தெரியாது. நான் யோசிக்க கூட இல்லை ஜிம் இப்படி சொல்லும்போது. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்க் ஆடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப மினாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் டே பார்க்குறாங்க, டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு ஜங்குக்கு நான் பண்ணி தப்பு தானே சொல்ல மாட்டேன் சரியா. ஏன்னா என் பக்கத்தில் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நான் வந்துட்டு எதுவும் பேச விரும்பல டே ஓகேவா. நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் பண்ணு நினச்சிட்டு பண்ணியிருக்கேன். நான் எதுவும் ஒரு குறை சொல்ல, என் பொண்ணை 4 வருஷம் வளர்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டே. என் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ரீசன் நீ தான் ஓகே. கொரியா வந்ததுக்கு ரீசன் நீ தான், கொரியா கொடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் பண்ண நீ தான், அவனுக்காக நிறைய பண்ணியிருக்கேன். உன்னை நான் மறக்க மாட்டேன் ஓகேவா. என் ஜிம் நிறைய சொல்லியிருக்கான். ஏன்னா ஜிம்லேயே ஒன்று இருக்காதப்போ நான் எப்படி ஒன்று இருக்க முடியும் சரியா. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ ஒரு கண்ணுனா எனக்கு ஒரு கண்ணுட்டா ஜம்க்கா, அவன் ஃப்ரெண்டு நீ பாய் ஃப்ரெண்டு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் நான் அவனை பற்றி ஹாட் பண்ணால் கண்டிப்பாக ஜிம்மில் நினைக்க மாட்டேன், கோவப்படுவேன் என்கிட்ட சரியா. அதனால் வந்துட்டு ஜிம்மில் பக்கத்து இருந்தாலும் சரி, என் பக்கத்தில் எல்லாரும் சரி, அவனுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான் சரியா. அவன் வேர்ட்ஸ் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுவான், அவன் என் ஒய்ஃப் எப்பயும் மனசில். அதனால அவனுக்கு பிடிச்ச உடனே ஹாட் பண்ண மாட்டேன். இப்போ மினா பார்க்குறாங்க, அவன் ஜம்ப் போலாமாடா சொல்கிறாங்க. இப்போ மினா பார்க்குறது டேடா சொல்கிறாங்க, போலாமா அப்படி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு வீடு, நம்மளுக்கு தனி ஒரு வாழ்க்கை சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மினா பார்க்குது போயிடாடா அப்படி சொல்கிறாரு. அப்படியே பார்க்குது டே பார்க்குறாங்க, ப்ளீஸ் மினா போயிடாதான் சொல்கிறாங்க. இப்போது சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, இப்போ லாஸ்ட் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம மினாவும் ஜங்கும் டர்ன் பண்ணுறாங்க. நடக்க போகிற முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுட்டாங்க, திரும்பி பார்க்குறது அப்படியே என்ட்ரி பண்ணுறாங்க. நம்ம ஜிம்முக்கு முன்னாடியே ரொம்ப அழகாங்க. நீ என்னை விட்டு போயிட்டு அப்புறம் மினாவையும் என்னை விட்டு பிரிச்சுட்டு நம்ம டே தான் ஜிம்முக்கு முன்னாடி என்ன அழுகுறாங்க. இப்போ இது பார்க்குற டே மினாவை தாங்க மினா ஓடி வந்துட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி பார்க்குது. டே அழகாக சொல்லிட்டு ஜிம் பேபி தான் டே ஸ்வைப் பண்ணுது. இப்போ ஜின்னுக்கு பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம மினா பார்க்குது டேடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, என்னடாம்மா சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுவா கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குற என்னன்னு கேட்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் டேட்டாவையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குது. என்ன சொல்கிறாங்க, டேட்டாவையும் கூட வரட்டுமா. டேட்டே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. டேட்டு தான் சின்ன வயசுல இருந்துட்டு தூங்க வச்சிச்சு, சாப்பிட வச்சிச்சு, என்னை பத்திரம் பார்த்துக்குச்சு சரியா. டேட்டே இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு டேட்டாவும் வேணும் நீயும் வேணும் சொல்லுது. அப்படி ஜிமின் மாதிரியே இருக்குது. ஏன்னா ஜிமின் எப்படா சொல்லியிருப்பாரு, நம்ம எனக்கு ஜங்காவும் நீயும் வேணும், எனக்கு டேவும் வேணும், டே எனக்கு ஃப்ரெண்டு, நீ வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிப்பாரு, அப்படி பாய் ஃப்ரெண்டு சொல்லிப்பாரு. இப்போ சொல்கிறாங்க பாப்பா சொல்லுது, எனக்கு டேட்டே வந்துட்டு என்னோட இப்போ ஃப்ரெண்டு சரியா. எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் டேட்டே, நான் ப்ளே பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன். டே கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். டேட்டே இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது, டேட்டை அழுதாலும் தாங்கிக்க முடியாது, டே அழவே கூடாது, டே இப்போ சிரிச்சிட்டே இருக்கணும் சொல்லி ஜிமின் பேபி சொல்லுது. இப்போ டேக்கு நம்ம ஜிம்மினே பேசுகிற மாதிரி இருக்குது. ஜிமின் சின்ன வயசுல தான் சொல்லியிருப்பாரு. இப்போ டே டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜவுக்கும் பாரு நான் பண்ண தப்பு தானேன்னு சொல்ல மாட்டேன், நான் அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டேன், அவனுக்கு எப்படி லவ்லாம் போயிட்டேன். அதுக்காக நான் அவனை வாட்ஸ்அப் ஹார்ட் பண்ண தப்பு தான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அவனுக்காக அப்படிலாம் பண்ண நினைக்கிறேன். ஓகே நான் அவனை ஹார்ட் பண்ண நினைக்கல, கோவத்தை பேசிட்டேன். நீ எப்படி ஒரு கோவத்தை பேசினியோ அதே மாதிரி நானும் கோவத்தை பேசிட்டேன். என் ஜிம்மை பற்றி தப்பு பேசக்கூடாதான், மன்னிச்சிடலாம். மினா வேண்டியது பிரிச்சுட்டு அதெல்லாம் மினாமல் இருக்க முடியாதுடா ப்ளீஸ் தான் சொல்லிட்டு பாச்சா. டே ரொம்ப அழகாங்க. டே இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஜின்னுக்கா ஜாங்கிட்ட வராங்க பாரு, நீ எப்படி உன்னோட ஜிம்னோட லைஃப்ல மூவ் பண்ணாமல் இருக்கோ அதே மாதிரி அவன் ஒன்ஸ் லவ் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு மூவ் பண்ணவே இல்லை சரியா. அவனால வேற ஒரு பர்சன் பார்க்க முடியல. இவன் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு கூட வந்து ஒய்ஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜிம் மட்டும் அப்படி பார்க்கவே இல்லை, இவன் மட்டும் அப்படி பார்த்தா. நாங்கள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணோம் அந்த ஜிம்ல இறந்ததுக்கப்புறம் கூட மேரேஜ் பண்ணி சொல்லிட்டா. வந்து மினாக்காக வாழ ஆரம்பிச்சிட்டான். இந்த 4 வருஷம் தூங்காமல் கொள்ளாமல் மினாவை அவ்வளோலாம் பார்த்துக்கிட்டா. வேறு யாருக்கிட்டையும் விடவே இல்லை. நைட்டு பார்க்க சொல்லிட்டு அவன் சொல்றதை போட்டு வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு புரியுது. ஜங்கு பார்க்குறாங்க, ஏன்னா டே அழுதா கண்டிப்பாக ஜிமினுக்கு பிடிக்காது, அது தாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் சொல்லிப்பாரு எப்போ டே அழுத வரக்கூடாது, டே அழுதா நான் தாங்கிக்க மாட்டேன் சொல்லியிருப்பாரா. அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணியிருப்பா சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, டேங்க கூப்பிட்றாங்க. அப்போ டே பார்க்குறாங்க, உனக்கு என் கூட சேர்ந்துருக்கு ஓகேவா, மினாக்கு நீ ஒரு செகண்ட் டேடாவா நீ இருக்க உனக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீ என் கூட இருக்க உனக்கு ஓகேவா. டே இங்கே விட்டுட்டு எனக்கு வந்துட்டு இப்போ இந்த இதெல்லாம் வேண்டாம், பிஸ்னஸ் ஃபார்ம்லாம் வேணாம்னு நினைக்கிறேன், எனக்கு பொண்ணுக்காக ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன், தனி ஒரு
உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ மட்டுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. டிஃப்ரெண்டாக ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஜிம்மில் ஆசைப்பட்டு ஒரு லைஃப் வாழணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நான் எனக்கு ஜிம்மில் ஒன்று பிடிக்கும். ஓகேவா, ஜிம்முக்கே ஒன்று பிடிக்கும்போது அப்போ எனக்கு என் பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கும்போது எனக்கு பிடிக்காம போயிருமா என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? எனக்கு ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு அது அப்படி எதுவும் தோணல. ஏன்னா நீ வந்துட்டு உன் சைடு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி அவங்க புரிஞ்சுக்காம போகிறப்போ உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. என் பேசுறது உன் பேசுறதை பார்த்து தான் தெரியும். எனக்கு பிறகு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் எனக்கு புரியுது. ஆனால் சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு லவ்ன்றது மேலே எப்பவுமே எப்படியாக இருந்திருக்காது. பியூர் லவ், அது அஃபெக்ஷன், அதோட மீனிங் வேறு. அவன் மேலே லவ் வந்து அது வேறு. எனக்கு இப்போ புரியுது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மினா விட்டு இருக்க முடியாது ஜங்கா. எனக்கு மினா சொல்கிறாங்க, எனக்கும் மினா வேறு. மினாவே நான் லைஃப் வாழ முடியாது சாட்டி. சரியா, நான் எவ்வளோ ஜிம்முக்காக தான் வாழ்ந்துருந்தேன். என் ஜிம்மு பிள்ளைன்றப்போ எனக்கு அவன் சொன்னால் எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் என் மினான்னு தெரிஞ்சிச்சு. நான் இப்போ சொல்கிறேன்னாக்கா நீ என் கூட வா. ஏன்னா என் மினாவுக்கும் நீ வேணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதே ஜிம்முக்கு கூட எந்த அளவுக்கு பிடிக்கும், மினாவுக்கும் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. என் மினாவுக்கும் சரி ஜிம்முக்கு சார் நிறைய பண்ணியிருக்கேன். சரி, சின்ன வயசுலேருந்து உனக்காக நீ வாழவே இல்லை. அவன் 2 பேருக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல ஜிம்முக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ மினாவுக்கு பண்ணியிருக்கேன். அது 4 இயர்ஸா. அப்போ நான் அவனை அப்படியே விட்ட முடியாது இல்லை. உனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. ஈவன் என்னோட மோர் உனக்கு மினா மேலே ரைட்ஸ் இருக்குது. எனக்கு குழந்தைலேருந்து பார்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு நம்ம டே ஜங்கு சொல்கிறாங்க. பட் வந்து ஜங்கு டேட்டா ஹக் பண்ணுறாங்க. ஐம் சாரி ஜங்கு, காரணம் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் உடனே ஜிம் பிரிக்கும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே, என் ஜிம்மில் விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜங்கு ஐம் சாரி நான் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்க ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரொம்ப துடிச்சிட்டேன் நான் குழந்தை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு டே ரொம்ப அழகாங்க அவருக்கு ஹக் பண்ணி. ஏன்னா இதற்கு டே கூட வேறு யாருக்கு முன்னாடி இப்படி அழுதே இல்லை. ஜங்கு ரொம்ப அழகாங்க. அதை சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டை சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே அவருக்கு மனசு அப்படியே உடஞ்சி போகுது. காய் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. என் மேலே தான் ஜங்கு தப்புக்கிட்டே கேட்டான். லாஸ்ட்டு விஷயத்தே இந்த பேபி வந்துட்டு ஜங்காட்டு கொடுத்துட்டு நீ வச்சுக்க வேணாம், உனக்கு படம் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல ஜங்கார் அவனை எந்த அளவுக்கு பண்ணிட்டு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தான். அப்படியே எனக்கு அவன் அக்செப்ட் பண்ண கூட பேபி அப்படியே விட்டுருவானா ஜங்கா நீயே சொல்லு. அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான். லாஸ்ட் மினிட் சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இல்லை உனக்கு படம் கூட நினச்சிருப்போம், மற்றபடியாக வந்துட்டு உனக்கு ஹார்ட் பண்ண சொல்லிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ டே ரொம்ப அழகாங்க. சரி அழகாக சரியா, ஏன்னா அவன் பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பாக பார்த்துட்டு கோவப்படுவான். எதுக்கு அழகாங்க சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச யாரும் அழக்கூடாது. அவனுக்கு அது பிடிக்காது. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு மீனா இப்போ டே 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. மீனா பார்க்குது டேடா நம்ம டேடியோட கூட சொல்கிறாங்க கண்டிப்பாக கூட்டிட்டு போகிற சென்ட் படம். மீனா வந்து 2 பேரும் அடி பிடிக்க சேர்த்து இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு ஜிம்மில் மறக்க முடியாது, வேற ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேருமே நம்ம மீனா கூட சேர்ந்து ஒரு லைஃப் வாழணும். மீனாவை வந்து பார்த்துக்கிறது வளர்க்குறது அவங்களோட டியூட்டியாக பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட பிக்சர் அழகாக ஸ்மெல் பண்ணியிருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, உன்னோட ட்ரீம் இதுதானே, நான் வந்துட்டு மீனா பத்திரம் பார்த்துக்க சரியா டேமே கூட இருப்பான், உனக்கு டேம் காட்டக்கூடாதுன்னு இதுக்கப்புறம் உன் டேவை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய நம்மளுடைய பொண்ணு ஓகே மினாவையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா. அவன் எனக்கு ஒரு பிரதரா ஒரு ஃப்ரெண்டாக அவன் கூட இருப்பான் சரியா, நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு மினா மேலே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீயே கண்டிப்பாக அவனை ஹெல்ப் பண்ண மாட்டேன் இருக்க மாட்டேன். அவனுக்காக ஹஸ்பண்டை உயிரே விட்டுருக்கல. ஜங்கு சொல்கிறாங்க, ஏன்னா நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். உன் லவ்ன்றது எப்பவுமே பியூரானது தான், அதை நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். சேம் நாங்களும் அப்படி தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா, உன் மேலே வச்சுருக்க லவ் இன்றைக்கு மாறாது. இன்னொரு பர்சன் எங்கள் ஹார்ட்டை ரீப்ளேஸ் ஆக முடியாது சரியா, நீ புரிஞ்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கை விட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபோட்டோவில் போய் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, பிரிச்சுட்டு பண்ணுற மாதிரி டேக்கு ஒரு மாதிரி இருக்கிற ஒன் சைடில் வந்துட்டு அவர் ஒன் சைடில் இருந்துடணும். இல்லைக்கா ஒன்று நம்ம டபுள் சைடில் மாறணும். இல்லைக்கா அது ஒன் சைடில் மறந்துடணும். இல்லைக்கா அவர் டாக்ஸிக்காக மாறக்கூடாது. நம்ம டே வந்து லாஸ்ட் டைமில் கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறியிருப்பார். அவர் ரொம்ப தப்பு தானே, அந்த கேம் ப்ளே பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை. இப்போ நம்ம டே நினைக்கிறாங்க நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் மன்னிச்சிரு, ஆனால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஓகேவா, இப்போ எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்து எமர்ஜிக்குள்ள வந்து எந்த அளவுக்கு பியூரானு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். சரி நானும் ப்ரூவ் பண்ணுறேன். எமர்ஜிக்குள்ள ஒன் சைடில் வந்தாலும் அது எந்த அளவுக்கு பியூரானு சொல்லிட்டு நீ புரிஞ்சுப்பா. இந்த ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ மனசில் அப்படியே இருப்பேன். எப்படி ஒன்று நினச்சாலும் அப்படியே தான் வந்துட்டு டே சொல்லிட்டாங்க. நினச்சிட்டு அப்படின்னு இப்போ மினா கண்டுபிடிக்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் தனியாக போகிறோம், எங்களுக்கு ஒரு லைஃப் அழகான லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எங்கள் மீனா ரொம்ப அழகாக வளர்க்குறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ஃபேமிலி இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சொல்லவும் ஜின்னுக்கு ஒரு மாதிரி மீனா நாங்கள் சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற போது பார்க்கலாம் அப்படி பேச நாங்கள் போகிறோம் சொல்லி இப்போ அப்படி என்னோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அவங்களும் சொல்லிக்கிறோம் ஓகேவா நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்லி இப்போ நம்ம மீனாவை கூட்டிட்டு ஜங்குக்கும் டேவும் தான் கிளம்புறாங்க. கிளம்பி விட்டு ஜெட்டில் உட்காராங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. அப்போ நான் 2 பேரும் செட்டு போட்டு கொடுக்குங்க சொல்லி பேபி சொல்லிட்டு 2 பேரும் செட்டு போட்டு கொடுக்குறாங்க. இப்போ மீனா பார்க்குறேன். அம்மா எனக்கு தெரியும் நீங்கள் அடிக்கடி ஜிம்மில் வருவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க இல்லை கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஒரு நம்புறவங்களா எப்போதும் விட்டுக்கூடாது, கை விட்டக்கூடாது, 2 பேருக்கு லவ் ஈக்குவலாக கொடுக்குன்னு சொல்லுவீங்கல்ல டேக்கும் சரி ஜங்கா டேடாவுக்கும் சரி லவ் ஈக்குவலாக கொடுப்பா சரியா, இட்ஸ் மை ப்ராமிஸ் மம்மா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. ஃபைன் 2 பேரோட ஹேண்டி ஹோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ரைட் ஹேண்டில் ஜங்கோட ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் டேவோட ஹேண்டு 2 பேரும் ஹேண்டை பிடிச்சிக்குது. நீங்கள் 2 பேரும் என்னோட நான் பத்திரம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மினா சொல்ல. இப்போ 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணாங்க ஹெட்டில். நாங்களும் பத்திரம் பார்த்துப்போம் சரியா, நீ தான் எங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. இதோட இந்த ஸ்டோரி நான் என் பண்ணுறேன் ஓகே. உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புறேன். நிறைய பேர் ஹார்ட் ஆகிருப்பீங்க சாரிடா ஓகே. எனக்கு இப்படி தான் மைண்டில் வச்சிருந்தேன். ஜிம்மில் இந்த ஸ்டோரி யாருன்னா போயிருப்பாங்க அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் ஃபீலிங்ஸ் எல்லாமே மாறிடும். அதனால தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம்மின் இந்த ஸ்டோரியோட மீனிங் எனக்கு ஜிம்மின் வந்து டேம் வச்சு பியூர் ஒரு பாஸ் நான் ஓகேப்பா பியூர் அஃபெக்ஷன்
எமோஷன் ஓகேவா. அது லவ் என்றைக்குமே மாறாது. அவர் ஜங்குக்கு மேலே வந்து ட்ரூவான லவ் ஓகேவா. அந்த லவ்வுக்கு இந்த லவ்வுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப டீப்பாக லவ் வச்சிருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மாறிடும், டிஃப்ரெண்டாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க மேலே நம்ம வச்சிருக்க லவ் வந்துட்டு ஒரு அந்த மாதிரி லவ் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அப்படி கிடையாது ஓகேவா. அதை மீன் பண்ணுற விதமாக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஐ ஹோப் புரிஞ்சுக்க நம்புறேன் ஓகேவா. மேபி இந்த ஸ்டோரி ரொம்ப ஹார்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இமீடியட்லி எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா ஓகேவா. பை டேக் கேர் ஓகேவா. இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஓகே. அதுக்கப்புறமா யாரும் டெத் ஆகிற மாதிரி ஸ்டோரி கொண்டு வர மாட்டேன். ஓகேடா, ஐம் சாரி. அப்புறம் நான் சீக்கிரமே கம்பேக் தான் ஓகே. பை டேக் கேர்.